அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். 1158வது நிகழ்ச்சி, பெண்களின் சிறப்பு, ஆண்கள் கலந்துரையாடல். எல்லா ஆண்களையும் வர சொன்னேன். ஆனா ஒரு சில ரவி சார் எஸ்கேப் ஆயிட்டாரு, பலர் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் பேசுறதை கேட்கிறாச்சும் வந்திருக்காங்க. அகிம்சைக்காக கூட வந்திருக்காங்க. சந்தோஷம். பெண்களின் சிறப்பு, மகளிர் தினம் ஒரு நாள் தான் கொண்டாடுறோமா? தினம் தினம் மகளிர் தினம் கொண்டாடலையா? இந்த கேள்வி இருக்குது இல்ல. நம்ம கொண்டாடலனாலும் மனசுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் வச்சிருக்கோன்றது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? வெளிப்படையா நம்ம பல விஷயங்களை சொல்றது. எப்பயுமே நிறைய பேசணும்னு நினைக்கிறது ஜென்ஸ் இல்ல லேடிஸ், கம்மியா பேசணும்னு நினைக்கிறது ஜென்ஸ். பல நேரங்கள்ல நேரம் கிடைக்கும் போது சொல்லுவோம், வாழ்த்துவோம். சில நேரங்கள்ல வாழ்த்தணும்னு நினைச்சா கூட வாழ்த்த முடியாத சூழல் எல்லாம் இருக்கு. ஓகே, அட்லீஸ்ட் மகளிர் தினம் இன்னைக்கு இந்த தலைப்பு கொடுத்தது வசந்தி மேடம். நான் கொடுக்கல இந்த தலைப்பை. வசந்தி மேடம் தான் சொன்னாங்க, ஆண்கள்லாம் சேர்ந்து பெண்களின் சிறப்பு பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ஒரு நியூஸ் பார்த்தோம். அந்த நியூஸ்ல ஒரு லேடி டீச்சரா ஒர்க் பண்ணிருந்தவங்க ரிசைன் பண்ணிட்டு லாரி ஓட்டுறாங்க. சாரி, பஸ், ஆம்னி பஸ். அவங்களுக்கு ஓட்டுறது, பஸ் ஓட்டுறது, டிரைவ் பண்றது ரொம்ப பிடிக்குமா. அதனால என்ன பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட் வேலையை இது ரிசைன் பண்ணிட்டு இது ஓட்டுறாங்க. லேடிஸ் பஸ் ஓட்டுறாங்க, ரொம்ப திருப்தியா ஓட்டுறாங்க, ரொம்ப நாளா ஓட்டிட்டு இருக்காங்க. நியூஸ் இன்றைக்கு இன்றைய இருக்கிற சூழ்நிலையில எல்லா இடத்துலயும் லேடிஸ் இருக்காங்க. லேடிஸ் இல்லாத இடம் கிடையாது. வண்டி, ஆட்டோ முதல் கொண்டு, டாக்ஸி முதல் கொண்டு எல்லாருமே ஓட்டுறாங்க. சோ அந்த மாறுதல் நிறைய இருக்குது உங்ககிட்ட. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த முன்னாடி இருந்த ஜெனரேஷன் கிட்ட கொஞ்சம் பயம் இருந்தது. சிவகணி ஏதோ சொல்ல வராங்க சார். அவங்க உடுமலைப்பேட்டை சேர்ந்தவங்க தான் சார். உடுமலைப்பேட்டை தானே? கரெக்ட் சார். அவங்களுக்கு தெரியுமா அவங்கள? சார் நானும் அந்த இது பார்த்தேங்க சார். நீங்க சொன்ன வீடியோ பார்த்திருந்தேங்க சார். அங்க உடுமலைப்பேட்டையில தான் இருக்காங்களா? ஆமாங்க சார், போட்டுருந்தாங்க. உடுமலைப்பேட்டையில தான் இருக்காங்க. அவங்களும் சரி கிடையாது சார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சார். அவங்க அவங்க வீட்டுக்காருக்கு சூரிய வம்சம் படத்தை பார்த்ததுல இருந்து அவருக்கும் பஸ் ஓனர் ஆகணும்னு ஆசையா. அதனால இவங்களுக்கும் டிரைவிங் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு மேல ஒரு பேஷன். அதனால என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வேலை, டீச்சர் வேலையை விட்டுட்டு அவங்க வீட்டுக்காரர் 2 பஸ் வாங்கி இருக்கிறாரு. அந்த பஸ்ல ஒரு பஸ் இவங்களே ஓட்டுறாங்க. பொள்ளாச்சி டு சென்னை நைட் சர்வீஸ் பண்றாங்க. நேத்து காலையில தான் நியூஸ்ல இது வந்தது. ஆக்சுவலி சூப்பரா. ஆனா அவங்க செஞ்சதை ஃபேமிலிக்காக தான் பண்ணாங்க. கூட அவங்களோட பேஷனையும் அவங்க திருப்தி படுத்திக்கிறாங்க, வீட்டுக்காரோட பேஷனையும் திருப்தி படுத்துறாங்க சார். அதான் சார் பெண்கள். சில பேருக்கு அமைதி பஸ் ஓடுறதா? ஸ்ரீதர் சார் வந்திருக்காரு, வாங்க சார். எல்லாருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நான் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்றேன்னா அப்படின்ட்டு மேடம் சொன்னாங்க. அவ்வளவுதான் மேடம் நேற்றுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப. ஆமா, அதனால சார் நீங்க எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது, எல்லோருக்கும் சொல்லணும்னாங்க. அதனால எல்லோருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம், உங்க சங்காத்தத்துக்கும் வணக்கம். புரியா? ஸ்ரீதர் சார் மறந்துட போறேன்னு முதல்ல சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார்? இல்ல, அது முதல்லயே சொல்லிட்டா நல்லது இல்ல. எல்லாருக்கும் வணக்கம் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் பழையபடி வந்துடக்கூடாதுன்றதுக்காக முன்னாடி சொல்லி.
ஆனா நான் கரெக்டா சொன்னேங்க, லேடிஸா இருந்தா வணக்கம், மத்தவங்க எல்லாம் திருப்பி ஊத்துருங்க. அதனால தண்ட செலவு. சொல்லுங்க சார். வேற யாரும் எதுவும் சொன்னாங்களா? ஓகே, ரைட். இன்னைக்கு வந்து நம்ம சீரியஸா கொஞ்சம் போனோம்னா பெண்களோட சிறப்புகள் என்ன, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வலிமை என்ன. அதாவது விளையாட்டா சொன்னா கூட பல விஷயங்கள்ல ஹேண்ட்லிங், குடும்பத்தை பாத்துக்கிறது எல்லாம் வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது பெண்கள் தான். பெண்கள் ஹேண்டில் பண்ணல அப்படின்னா பலருக்கு பாருங்க, நமக்கு வந்து கூகுள் பே கூட அனுப்ப தெரியாத கத்துன்னு இருக்கோம், வச்சுட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் கத்துக்கிறோம். அப்போ யார் அதெல்லாம் ஹேண்டில் பண்றாங்க? இப்போ நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தானே ஹேண்டில் பண்றாங்க. அப்போ பல செய்திகள் பலர் வீட்டுல, என் ஃப்ரெண்ட் வீட்டுலாம் வந்து ஃப்ரெண்டெல்லாம் ஒரு சிலர் அவன் பசங்களை காலேஜ் சேர்க்கறது கூட, காலேஜுக்கு போறதுக்கு கூட அவன் தயங்கினான். ஆனா அவங்க ஒய்ஃபு கூப்பிட்டு போய் சேர்த்துட்டு வந்தாங்க. அப்போ பெண்களோட அதாவது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்குது. அந்த பொறுப்பை எடுத்துக்கிறதும் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குதும் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பேசுவோமே அப்படின்றதுக்காக தான் அதை கூப்பிட்டேன். இன்னைக்கு சார் ஏதோ சொல்லினே இருக்கிறாரு. பார்ப்போம், ஒருத்தரா பேசுங்க வாங்க. நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன், எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு வாக்கப்பட்டு, ஒரு நாள் கூட பணத்தை மேனேஜ் பண்றது என்னன்னு எனக்கு தெரியாது. நாளையில இருந்து வாங்கின சம்பளத்தை அவங்க கொடுத்துட்டு நான் எனக்கு எவ்வளவு வேணுமோ அதை கேட்டு வாங்கி போறதோட உங்களதான் சொன்னேன் நான், கூகுள் பே அனுப்ப தெரியாதுன்ட்டு. ஆமா தெரியுமே, அதனாலதான் நான் முதல்ல ஆரம்பிச்சுட்டேன். இந்த அடுத்த அடி அடிக்க வேணான்னுட்டு. தெரியாது, ஒண்ணும் தெரியாது. எல்லாம் 4 இடத்துல ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணணும்னா எவனாவது காசு கொடுத்தானா அந்த காசு கூட என் ஒய்ஃப் தான் அட்மின் ஆஃபீஸ்ன்னு போட்டு she will send the record saying that இதுதான் பில்லு, இதுதான் இன்வாய்ஸ், துட்டு குடியான்னு கேட்டு அதை பேங்க்ல போடுறதோ எடுக்கிறதோ எல்லாமும் ஒய்ஃப் தான். எனக்கு இத்தனை வருஷத்துல பணம் பக்கத்துல நான் போனதே கிடையாது. எவ்வளவு சம்பாதிச்சேன்னு தெரியாது, எவ்வளவு செலவு பண்ணேன்னு எனக்கு தெரியாது. தட் ஹோல் திங் வாஸ் மேனேஜ் பை இந்து. சூப்பர். இந்து மேடம்க்கு ஒரு கைத்தட்டலாம் எல்லாரும். வாழ்த்துக்கள் மேடம். இந்து மேடம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வராங்களா? இல்லாங்க, இங்க உள்ள கிச்சன்ல வேற பேசிட்டு. ஓகே, ரைட், வரட்டும். ரைட், வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம் சார். மகிழ்ச்சி. ஃபேக்ட், நான் சும்மா இன்னைய தேதிக்கு சொல்லணும்னு சொல்லல. ஃபேக்ட் இல்ல, அது தெரியும். நீங்க பல விஷயங்கள் ஒருவருக்கு தெரியும்ல, அதனால நல்ல விஷயங்கள் தான். முன்னாடி பல இடங்கள்ல அதுதான் நடக்குது நமக்கு. நம்ம வந்து அந்த சில ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க லேடிஸ் எடுத்துக்கிறாங்க. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி லேடிஸ் எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்க முடியுதுன்றது தான் அதான் உண்மை. வாங்க சார், அடுத்தது யாரு? ஸ்ரீதர் சார் ரொம்ப சிரிக்கிறாரு. அவன் வீட்டுல ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்து மாட்டிக்கு போறேன். அவர் ஸ்ரீதர் என்ன சொல்றாருன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துல துட்டு எல்லாம் எடுத்துக்கிறாங்க. சார் ஸ்ரீதர் சார் இப்படி சிரிச்சா என்ன சார் அர்த்தம்? இப்படியெல்லாம் மடக்கக்கூடாது, இப்படியெல்லாம் மடக்கக்கூடாது. போனது போட்டோட ஒரு நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறாரு, அதையும் விட மாட்டீங்களே. வாங்க வாங்க சார், ஆரம்பிங்க சார், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பிக்க சொல்லிட்டீங்க வந்து. ஆனா பெண்கள் தினத்துல வந்து உலக பெண்கள் தினம் அது முதல்ல யார் ஏற்படுத்துனதுன்னு தெரியல. தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டியவங்களை வந்து ஒரு மார்ச் 8 வச்சு சர்வதேச மகளிர் தினம்னு சொல்லி அது வச்சது வந்து எனக்கு முதல்ல உடன்பாடு கிடையாது. இது எங்களை பொறுத்தவரை, என்ன பொறுத்தவரையில, மற்றவங்களுக்கு இருக்கோ தெரியாத, நம்மளை பொறுத்தவரை உடன்பாடே கிடையாது. நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வந்து பின்னோக்கி அப்படியே கொஞ்சம் பார்த்தோம்னா வந்து பெண் இல்லாத உலகத்துல நமக்கு எதையுமே செய்ய முடியாது. நம்ம வந்து ஆண் எப்பயுமே பெண்ணை சார்ந்தவன் தான், அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. பெண் இல்லாத சமுதாயம் வந்து அது வந்து நம்மள வந்து எங்கேயோ கொண்டு போய் புரட்டி போட்டுரும். அதனால வந்து வீட்டுல வந்து தாயா, சகோதரியா, அக்காவா, தங்கையா, மகளா, தாரமா, இப்படி ஒவ்வொன்றும் ஒரு ரோல் எடுத்துக்கிட்டு இருக்க பெண்களை வந்து நம்ம வந்து நித்த கொண்டாடணும். கொண்டாடுறதுல வந்து நமக்கு வந்து நம்ம வந்து சும்மா பேச்சுக்கு அவங்களை கிண்டல் பண்ணலாம், கலாய்க்கலாங்க வெளியே வந்து அவர்கள் இல்லைன்னா நம்ம வந்து ஆட்டம் வந்து இல்லை. அது உண்மையா கருத்து ஒருமித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில வந்து இதுதான். நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம அப்படி யோசிக்கிறோம். நம்ம வந்து என்னடா நம்ம எல்லாம் அவங்களுக்கு ஒரு நாள் கொடுக்குறோங்க மாதிரி. அமுதாமா சொன்ன மாதிரி, அமுதாமா வந்து இந்த கருத்து சொன்னாங்களே வந்து
ஒரு நாள் கொடுத்துருக்கீங்களா சார் அப்படின்னாங்களா? இல்ல, தாய்க்கு வந்து நித்த நித்தம் கொண்டாடப்பட வேண்டிய ஆள். தாய்க்கு நிகரா அமுதா அம்மா, சகோதரிக்கு நிகரா வந்து கல்யாணி அம்மா, அப்புறம் வந்து சிவக்கனி அம்மா, இந்த இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க வந்து. எல்லாம் சான்றோர் பெருமக்கள், எல்லாம் அறிவு சார்ந்த பெருமக்கள் இருக்காங்க. உங்களுடைய வழிநடத்தல், உங்களுடைய இதெல்லாம் கற்றதில்ல அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கலாம். அதை வச்சு தான் நாங்கள்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கிறோம். அதனால வந்து நித்தம் கொண்டாடுங்க. எங்க வீட்டை பொறுத்தவரை எங்க வீட்டம்மா வந்து என்ன ஒரு பேங்க்கு கூட போக தெரியாது, சுத்தமா போக தெரியாது. அவருக்கு ராமசாருக்கு குவைட் ஆப்போசிட். எங்க வீட்டம்மாவுக்கு வந்து சம்பளம் வாங்கி மொத்தத்தையும் என் கையில கொடுத்துருவாங்க. இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 48-50 வருஷம் ஆச்சு. 40 வருஷத்துல வந்து சர்வீஸ் இருந்த வரைக்கும் ஒரு நாள் கூட சம்பளத்தை வந்து அவங்க கையில வச்சதில்லை. நான் இந்த பொறுப்பை நீ என்னைக்காவது எடுத்துக்க மாட்டேயான்னு சொல்லி நான் எத்தனையோ நாள் கேட்டது உண்டு. ஒண்ணும் கிடையாது. நான் எத்தனையோ நான் உடக்க வந்து டிரான்ஸ்ஃபர்ல போயிருந்தா கூட வந்து நீங்க சொல்லுங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, இப்படித்தான் இருந்ததே ஒழிய வந்து இது வந்து குடும்பத்துல புரிஞ்சதுனால வந்து அது ஓடி போச்சு. வந்து அவருடைய ஏடிஎம் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் நான் தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இங்க இருந்தாலும் சரி, வெளிநாடு இருக்கணும், இப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. அதனால பெண் சமுதாயம் அவள் இல்ல. அதனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு பொறுப்பு அதிகமா தான் இருக்கு. ஆனாலும் பொறுப்பு அதிகங்கிறதால நம்மளை கவனிக்காம விட்டது இல்லை. எல்லா வகையிலும் நிறைய கவனிச்சுக்கிறாங்க. வீட்டுல வந்து வீட்டோட நிர்வாகத்தை, வீட்டு நிர்வாகம்னா சமையல்ல இருந்து குழந்தை வளர்ப்பு வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே பார்த்தது அவங்க தான். எல்லாத்துக்கும் வந்து நான் வெளியே போயிருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்களை வளர்த்தது எல்லாம் ஆளாக்குறது எல்லாம் அவங்க தான். நம்ம வந்து பணம் அனுப்புறதோட சரி, இந்த மாதிரி படிங்கன்னு சொன்னதோட சரி, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க சொன்னபடி நிர்வாகத்திறன் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் கையில கொடுத்தா வந்து அதி அற்புதமா இருக்குங்கிறது என்னுடைய மாற்ற முடியாத கருத்து. ஒரு ஆண் படிச்சா அவன் மட்டும்தான் முன்னேறான், ஆனா ஒரு பெண் படிச்சா அந்த குடும்பமே முன்னேறுது அப்படின்னு சொல்லுவாங்க இங்க ஒரு பழமொழியில. அதனால இந்த கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த பெண்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நம்ம சுதந்திரம் கொடுத்துருக்கோம். சுதந்திரம் நீங்க என்ன கொடுக்கறது வந்து அவங்க இது வரைக்கும் எடுக்கல. அதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப வந்து இந்த கற்ற கல்வி மூலம் அவங்களுக்கு வந்து படிப்பு வாசனை இது எல்லாத்தையும் வந்து நிறைய கொடுத்ததுனால அதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால அவங்க கற்ற கல்வியினால இப்ப வந்து எல்லாத்தையும் ஆளுமையை வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த ஆளுமையில அவங்க சிறந்து ஓங்கி வந்துடுறாங்க. அதனால வந்து நாம வந்து ரொம்ப மிகுந்த பாடணும். அதனால வந்து பெண்ணை ஒரு நாள் மட்டும் இந்த மார்ச் 8 மட்டும் போற்றாங்க மட்டும் போராது, நித்தம் நித்தம் போற்றப்பட வேண்டியவள் பெண் என்பது என்னுடைய தாழ்மான தனிப்பட்ட அருமையான கருத்து. அதனால பெண்ணியத்தை தினமும் கொண்டாடுவோம் அப்படிங்கிறதான் என்னுடைய தெளிவான கருத்து. வாசகம் கூட அப்பப்போ பேசுவோம், மற்ற கலந்துரையாடும் போது மீதி கருத்துக்கள் வரும்போது மற்றதையும் பகிர்ந்து கொள்வோம். இப்போதைக்கு முதல்ல முன்னுரை தொடக்கமா இந்த சொல்லியிருக்கிறேன். மற்றவங்களுக்கு வாய்ப்பு பேசட்டும். வாழ்த்துக்கள். வந்து பெண்கள் தின வாழ்த்துக்கள் எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனா நித்தமும் கொண்டாடப்பட வேண்டிய பெண்ணை நாம் மார்ச் 8 மட்டும் அழைத்து பேசக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. வாழ்த்துக்கள் அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய பெண்கள் தின வாழ்த்துக்கள். நன்றி சார். மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க சிவகுமார் சார் பேசு. வணக்கம். தேங்க்யூ சார். சார், பெண்களை போற்றி வளர்க்கும் குணம் பெண்களை எல்லாருக்குமே இருக்கும், பொதுவா எல்லாருக்குமே இருக்கும். அது நாங்கள் என்ன அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா பெண்களை போற்றிதான் வளர்த்துருக்கோம். எப்படின்னாக்கா என் வீட்டுல 4 அக்கா தங்கச்சி, 8 சித்தப்பாக்கள், பெரியப்பாக்கள் எல்லாம் சுத்தி பெரியம்மா அவங்களோட குடும்பமா ஒரு வளர்ந்ததுல பெண்கள் எல்லாம் அவ்வளவு போட்டி தான் வளர்த்துருக்கோம். பெண்களை எங்க அப்பா, அக்கா, சித்தப்பாக்கள் எல்லாம் அவ்வளவு அழகா அவங்களெல்லாம், எனக்கு தெரிஞ்சு அவங்களெல்லாம் யாரும் கடுமையா திட்டிய சமையல் செய்வாங்க போவாங்கன்றத அடிச்சு உதைச்சி எல்லாம் எங்க காலத்துல இருந்ததே இல்லை. எங்க அப்பா அம்மா காலத்துல அப்படியெல்லாம் இருந்ததே இல்லைன்னு அப்பெல்லாம் இருந்த காலம். அந்த காலத்துல இருந்தே அவங்க எல்லாம் அப்படி இருந்திருக்காங்கன்றதான் நான் கொஞ்சம் பெருமையா சொல்லிட்டு என்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரை நாங்கெல்லாம் பெண் குழந்தைகளை போட்டி தான் வளர்க்கணும். வேற பெண்கள்லாம் அப்படிதான் போட்டி வளர்க்கணும். அவங்க எதை செஞ்சாலும் என்ன வீட்டுல என் வைஃப் என்ன கிட்ட மிஸ்டேக் வேணும் திருப்பிட்டே சமாளிக்கிட்டே அப்படியே இருந்ததோட, இன்னும் சொல்ல போனா for the last 5 years after my wife got into a small partnership, இன்னும் செல்ல பிள்ளை மாதிரி தான் வளர்ச்சிருக்கோம். நானே பிள்ளைகள் எல்லாருமே அப்படிதான் வளர்ச்சிருக்கோம். பெண்களை அவங்க ஒரு நாள் 2 நாள் இல்லைன்னாக்கா படுத்துட்டாங்கன்னாக்கா எல்லாமே செட்பேக் ஆகும். எல்லாமே டெய்லி கிடைக்கக்கூடிய ரொட்டீன் சாப்பாடு எல்லாமே நாங்க தான் செய்வோம், ஹெல்ப் பண்ணுவோம். இருந்தாலும் அவங்க போய் சமையல் பண்ணி வர்றப்போ கிடைக்கக்கூடிய அந்த நிம்மதி அவங்க 2 நாள் 3 நாள் பெட் ஆயிட்டா கிடைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு 24/7 எப்பவுமே வீட்டுல இருக்கிற ஆட்கள் அவங்கதான். எங்க குடும்பத்துல ராமு சாருக்கும் கான்ட்ராஸ்டா எங்க ஒய்ஃப் பெண், ஆர்மு சார் சொன்ன மாதிரி என் ஒய்ஃப் ஹேண்ட்லே பண்ண தெரியாது, கேஷ் ஹேண்ட்லே பண்ண தெரியாது.
ஏடிஎம் எடுக்க தெரியாது. ஆக்சுவலி பேங்க்ல போய் ஆரம்ப காலத்துல செலான் ஃபில்அப் பண்ணி பணம் கணக்காண்டாங்க, அது கூட இல்ல. பேங்க் எல்லாம் கூப்பிட்டு போய் பார்த்தேன், அது முடியல. ஸோ அது ஒரு விதத்துல எனக்கு ரிலாக்ஸ் தான் டோட்டல். பணத்தை அவங்க எந்த இடத்துலயும் எங்களை கண்டிப்பா இருந்ததில்ல. ஒரு பண விஷயத்துல எங்களுக்கு எனக்கு ஃபுல் லிபர்ட்டி கொடுத்ததால ஹாப்பி. அது வந்து ஐ வெரி ஹாப்பி தட் ஷி ஹஸ் நோ கண்ட்ரோல் ஓவர் மணி அப்ப. அந்த அளவுக்கு பெண்களை போட்டு தான் வளர்க்கணும் சார், பெண்களை போட்டு தான் வளர்க்கணும். ஆபீஸ்ல ஆகட்டும், கூட ஒர்க் போடுற ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், நான் என்றைக்குமே கடுமையாக இருந்ததில்லை. யாரும் எது சொன்னாலும் ஐ டிஸ்டன்ஸ் மைசெல்ஃப். அது அவங்கள வாய் மூடி சொல்லு. பெண்கள் பத்தி கமெண்ட் அதிகமா பேசக்கூடாதுன்ற டைப்ல நான் ஒரு ஆள். பொதுவா ஆபீஸ்ல சில ஆண்களுக்கே ஒரு வக்கர கொடுத்துல பெண்களை பற்றி பின்னாடி பேசணும் உண்டு. இது நான் என்னைக்கு என்கரேஜ் பண்றது இல்லை. அந்த அளவுக்கு பெண்கள் மேல ரொம்ப மரியாதை மதிப்பு வச்சிருக்கேன். பெண்கள் தினம் வாழ்த்துக்கள். நான் போட்டி வழங்கும் பெண்கள் வாழ்க வளங்க. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. அடுத்தது செல்வா பேசுறீங்களா? வணக்கம் சார். நான் வந்தது எல்லாரையும் வாழ்த்துறதுக்கு தான் வந்தேன். முதல்ல பெண்கள் தின வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். என்னதான் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கும்போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்க தான் செய்யுது. அது ஒரு நாளாக இருக்கும்போது தான் ஸ்பெஷலாக இருக்கும். தினம் தினம் இருந்தால் அது ஸ்பெஷலாக இருக்காது. தட்ஸ் ஹியூமன் நேச்சர் இல்லைங்களா? அஃப்கோர்ஸ் எல்லாருமே நம்ம மதிக்கிறோம், பெண்களை மதிக்கிறோம். இங்கே வரவங்க எல்லாருமே பெண்களை மதிக்கிறவர்கள் தான். அது எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாரும் ஜாலியாக என்ன தான் பேசினாலும். ஸோ எனக்கு வந்து சார் முதல்ல பெண்கள் கிட்ட இருக்க மன வலிமை வந்து பன்மடங்கு. நம்மளால் அதில் எதிர்க்க கூட நிற்க முடியாது அப்படின்றத நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். நிறைய சந்தர்ப்பங்களில் என் அம்மா கிட்டேருந்தும் சரி, என் மனைவி கிட்ட சரி, எங்கள் அண்ணி கிட்ட சரி, இது மாதிரி என்னை சுற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுடைய மன வலிமையை பார்த்து வியந்து இருக்கிறேன். அப்புறம் இப்படி இவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மா கிட்ட இருக்க எங்கள் அம்மாவை பற்றி நான் அடிக்கடி எல்லார்ட்டையும் சொல்லுவேன். எங்கள் அம்மா 100 ஆண்களுக்கு சமம் அப்படின்னுவேன். இதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், அடிக்கடிக்கு சொல்லுவேன். அவங்கக்கிட்ட இருக்க தைரியம் மாதிரி எனக்கு வந்துருச்சுன்னா போதும், நான் என்னுடைய எண்டு டைமுக்குள்ளே அவங்ககிட்ட இருக்க தைரியம் வந்தால் போதும் அப்படின்னுவேன். அப்போ பாருங்கள், நம்ம தைரியம்ன்றது வந்து என்ன நினச்சிட்ருக்கோம், வீரம் தைரியம்னாலே ஆண்கள் தான் நினச்சிட்ருக்க ஒரு இடத்துல நான் என்னோட காலகட்டத்தில் பார்த்த ஒரே தைரியசாலின்னு பார்த்தா எங்கள் அம்மா தான். அவ்வளோ தைரியசாலி. எவ்வளோ பேர் வந்தாலும் எதுக்காகவும் போயிட மாட்டாங்க. எப்படி இவ்வளோ துணிச்சலாக இருக்கிறாங்க? இவங்ககிட்ட இருக்க துணிச்சல் எப்படி ஏன் நமக்கு வரல? நான் அவங்க பையன் தானே, ஏன் என்கிட்ட அவங்கள துணிச்சல் வரலன்னு அடிக்கடி நான் எனக்குள்ளே கேள்வி கேட்டிருக்கேன். அவ்வளோ துணிச்சலான ஆள். அதே மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா எவ்வளோ துடிச்சு போயிடுறோம். அவ்வளோதான், ஆஃபு. சுத்தமாக பெட்டில் படுத்துருவோம். யாராவது வந்து வாயில் கஞ்சி ஊற்றணும், இல்லை மாத்திரையை கொடுக்கணும், அப்படியே நடுங்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் 4 பசங்களை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு நாள் கூட உடம்பு சரியில்லைன்னு படுத்ததே கிடையாது. என்ன ஆனாலும் எங்கள் 4 பேருக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுருவாங்க. என்ன ஆனாலும் அவங்க வேலைக்கு போவாங்க. அவங்க எப்படி அவங்களால மட்டும் அந்த உழைப்பு கண்டினியூவாக கொடுக்க முடியுது? அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் ரோபோவா? இது என் மனைவிக்கிட்டேயே நான் பார்க்குறேன். இப்போவும் கூட எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னை அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் அவங்கள எதனா பார்த்துக்க போனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன்ட்டு நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும், அவங்க சரியாயிடுவாங்க. ரொட்டீன் வேலை என்னவோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அவங்க அது அப்பப்போ நினைப்பேன், எப்படி பெண்களுக்கு மட்டும் இந்த வலிமை கிடைக்குது, ஆண்களுக்கு ஏன் அது இல்லை? எதனால நம்ம அப்படியே ஒடிஞ்சு போயிடுறோம். வெளியில் தான் எதுனா சொல்லுவாங்க, வீட்டில் எலி வெளியில் புலின்ற மாதிரி நம்ம வெளியில் தான் புலி மாதிரி எப்படி நெஞ்சு நிமித்திக்கிட்டுலாம் போகிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் நமக்கு வந்து டிபெண்டன்சி 100% பெண்கள் தான். அவங்ககிட்ட இருக்க வலிமை தான் நம்மளை வந்துட்டு நடத்திட்டு போகுது. நிறைய விஷயத்தில் அவங்களுடைய ஆலோசனைகள் ரொம்ப 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 உதவியாக இருக்குது. நான் நிறைய விஷயங்கள் எங்கள் அம்மாக்கிட்டேயும் ஆலோசிப்பேன், என் மனைவிக்கிட்டேயும் ஆலோசிப்பேன். எதுவாக இருந்தாலும் உடனே சொல்லுவேன், அவங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுப்பேன். அட்லீஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ரைட்டு, இவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, எப்படியும் யோசிக்கலாமே அப்படின்ட்டு நினைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப 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 உறுதுணையாக இருக்கிறாங்க. மற்றபடி இங்கே இருக்க பெண்கள் நிறைய பேர் நான் பார்க்குறேன், ரேணு மீரா, அமுதா மேடம், சிவகனி, அகிம்சிகா, இவங்க மற்றபடி எல்லாருமே வந்துட்டு எல்லாரும் அவங்கவுங்களால முடிஞ்சது ஏதோ ஒன்று நெக்ஸ்ட் பண்ணணும், லேர்ன் பண்ணணும், ஏதாவது ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நோக்கி போகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு உத்வேகம் இருக்குது, இந்த உத்வேகம்லாம் ஏன் நமக்கெல்லாம் வரமாட்டேங்குது அப்படிலாம் கூட நினச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எல்லாரையும் இங்கே வாழ்த்துறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். வணக்கம். நன்றி 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 செல்வா.
கோபால் ரத்னம் சார், கோபால் ரத்னம் சார் பேசுறீங்களா? வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். சிறப்பு சார், வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள், எல்லாரையும் வாழ்த்துறேன். எங்கெங்கு காணினும் சக்தியடா, இது மகாகவி பாரதியின் பொன்மொழிகள். ஸோ அந்த வகையில நம்ம சார் ஆறுமுகம் சார் சொன்ன மாதிரி ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் கொண்டாடுற விஷயம் இல்லை, நித்தமும் அனுசரிக்க வேண்டிய ஒரு செயல்தான், செயல்பாடு அப்படின்னு என்னுடைய கருத்து. ஸோ நம்முடைய கலாச்சாரத்துல ஒரு காலத்துல எல்லாமே உயர் நிலையில் வைத்திருந்தார்கள் பெண்களை. ஒவ்வொரு காலகட்டங்கள் மாறும்போது ஒரு பெண்ணடிமைத்தனம், ஆணாதிக்கம் அதெல்லாம் இருந்தது. ஆனா இப்போ அதுக்கு அந்த ஒரு நிலை இல்லை. நிச்சயமா பெண்ணடிமைன்றது ஏதோ ஒரு சில இடங்கள்ல காணலாம், ஆனா எல்லா இடத்துலயும் இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து. ஸோ இது இன்டர்நேஷனல் டே அப்படின்னு பண்ணும்போது நிச்சயமா ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம், பட் சார் அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். ஸோ ராமு சாருடைய கிளாஸ்ல பார்த்தோம்னா மேல் பிரெயின், ஃபீமேல் பிரெயின் நிறைய தடவை பேசியிருக்காரு. ஸோ இந்த ஒரு பெரிய வேறுபாடே நிச்சயமா அவங்களுடைய சிறப்பியல்புகளை நமக்கு சொல்லுது. ஸோ அதே மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நிச்சயமா பெண்களுக்கு அதிகம். ஸோ அது நிச்சயமா ஒத்துக்குன்னா ஆகணும், யாரும் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதை நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். ஸோ நான் வளர்ந்த விதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது தாயை பார்த்துருக்கோம், மனைவியை பார்த்துருக்கோம், மருமகளை பார்த்துருக்கோம், பேத்தியை பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டங்களில் தங்களுடைய சிறப்பியல்களை சிறப்பாக வெளிப்படுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ திரும்பியும் பாரதி சொன்ன மாதிரி வலிமை சேர்க்கும் தாயின் முளைப்பாலடா, நல்ல மானம் சேர்க்கும் நல் மனைவியின் வார்த்தையை கேளடா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய ஆளுமைகள் பேசுவாங்க, அதையும் நான் கேட்க தயார் இருக்கிறேன். நன்றி சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்தது யாரு? கணேசன் பேசுறீங்களா? சார் பேசுறேன் சார். வாங்க வாங்க. எல்லோருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த இனிய நாளில் எல்லோரும் அரிய பெரிய அதிசயங்களை கண்டு மகிழ்வீர்கள் என்று எனக்கு ஆதங்கம். எனக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கேன் சார், சும்மா உட்காந்து அதை படிக்கிறேன். படிங்க படிங்க. பூக்கள் இல்லையேல் சோலை இல்லை, வாக்கள் இல்லையேல் மொழியில் கவிதை இல்லை, சொற்கள் இல்லையேல் மொழி இல்லை, பெண்கள் இல்லையேல் உலகில்லை. தாயாயிருப்பால், சேயாயிருப்பால், துணையாயிருப்பால், கோபத்தில் நெருப்பாயிருப்பால், அது தனியும் நீராயிருப்பால். அஷ்டமா சித்தி அடைவது கடினம், கஷ்டமாயினும் அடைந்தனர் பலர். இஷ்டமாய் சித்தியும் கூட உள்ளது எவ்விடம், அதுவல்லவா பெண் எனும் இனம். கொடியிலே மலராவால், விடியிலே கருவாவால், மொழியிலே கவிதையாவால், புவியிலே நீராவால். எதையும் செய்வாள் பெண், என்னால் முடியாதது கூட செய்வாள். துணிந்தால் துயர் துடைப்பாள், விடிந்தால் வெளிச்சம் அவள், விழுந்தாலும் எழுச்சி அவள். நோய்க்கு மருந்தாவாள், சேய்க்கு தாயாவாள், மனதுக்கு இதமாவாள், மகிழ்வுக்கு துணைவாவாள். சிந்தனைக்கு விருந்தாவாள், விந்தையில் பல செய்வாள் அவள், அவளே பெண்ணினும் தெய்வம். சூப்பர், செய்தரலாம் எல்லாரும். தேங்க்யூ சார். ஒரு பிரியாணிக்கு மனுஷன் எப்படி எல்லாம் பாடுபட வேண்டியது. இல்ல அதோட முடிச்சிட்டாரு பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசல. ரொம்ப யோசிக்கிறார் கணேசன். அதான் சிறப்பு. அதாவது லிமிட்டா பேசினா நல்லதுன்னு நினைச்சுக்கிறாரு அவர். வேற எதுனா உலகிட போறன்ற பயமானோ தெரியல. சரிங்க சரிங்க, ரைட், ஓகே, ஒத்துக்கிறோம். அடுத்தது வேற யார் பேசுறது? வாங்க பிரியஸ், வாங்க சார், ஸ்ரீதர் சார் வாங்க. இல்ல அவரு ராமு சார் சொல்றதுனால சிரிப்பு தாங்கல, அதனாலதான் பேச முடியல. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லா லேடிஸுக்கும் வணக்கம். அண்ட்
குட் விஷஸ் இந்த நாளுக்கு. ஜென்ரலா வந்து சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரும் பின்னாடியும் ஒரு லேடி இருப்பாங்க அப்படிம்பாங்க. நம்ம சின்னதா இருக்கிறப்ப சின்ன குழந்தையில வந்து அம்மா தான் பின்னாடி, அவங்கதான் சக்சஸ் எல்லாத்துக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அம்மாவுக்கு வர மாதிரி கல்யாணம் ஆச்சு, அவர் வளர்றப்ப ஒய்ஃப் வருவாங்க. அவங்க வந்து தி ஆல்சோ பிஹைண்ட் அஸ். ஏன்னா சில சமயம் நம்ம வந்து முடிவு தப்பா எடுப்போம். அது இஸ் நாட் தட் எனி டிசிஷன் வி மேக் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். அப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய ஐடியா வேற மாதிரி இருக்கும், நம்ம மாதிரி இருக்காது. அவங்க சில வந்து இப்படி பண்ண வேண்டாம் அப்படிம்பாங்க. நம்ம கரெக்டா சயின்டிபிக்காவும் சரி லாஜிக்கலாவும் கரெக்டா இருந்தாலும் சிலதெல்லாம் வந்து அவங்க சொல்றப்ப சரியா இருக்கும், அது எடுத்துக்காத நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயத்துல வந்து நான் சின்ன சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் ஐ யூஸ் டு கெட் லாட் ஆஃப் சப்போர்ட்ஸ். அம்மா சொன்னீங்கன்னா அவங்கதான் எங்களுடைய கேட்டலிஸ்ட். தமிழ்ல ஊக்குவிக்கியா கேட்டலிஸ்ட் சொல்லுமில்ல, இந்த இதுல கிரியா ஊக்கி, அவங்கதான் எங்களுக்கு வந்து கேட்டலிஸ்ட். ஏன்னா சின்னதுல வந்து அப்பா வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு, பெரிய வீடு, ஆல்மோஸ்ட் அபவுட் 50 லூம்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் வந்து பார்த்தோம்னா we all come out of the house. என்னடா உள்ள அழுதுகிட்டு இருக்கிறோம், என்னடான்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து they want to take the house because of somebody disappointed அப்பா blah blah and all. அப்போ வந்து அந்த அம்மாவுடைய அரைவணைப்பு இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு டோன்ட் வரி, நம்ம எப்படியாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்னாங்க. அவங்க சொல்றது இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னம்னா, ஒண்ணு வந்து பிசினஸ் யாரும் போகாதீங்க. அது மேபி ஏன்னா அவங்க கண்கூட பார்த்ததுனால அந்த ஒரு பெரிய அடிபட்டதுனால பிசினஸ் போகாதீங்க. ஆல்டர்னேட்டிவ்ல பிசினஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன வேணும், பணம் வரணும். அதே சமயத்துல பணத்தை காட்டணும், பேரும் புகழும் அடையணும். அதுக்கு ஒரே வழி வந்து எல்லாரும் 3 தொப்பி. அவங்க 8th ஸ்டாண்டர்ட் தான் அந்த காலத்துல, அவங்க எத்தனை தொப்பி மேக்ஸிமம் தெரியாது. 3 தொப்பி வாங்கிக்கணும். 3வது தொப்பி தான் ஹையஸ்ட் தொப்பியா இருக்கணும். தொப்பிக்கு தான் மீன் டிகிரி. ஸோ அது வந்து டெய்லி இருக்கிறப்ப வந்து சாப்பாடு கொடுக்குறப்ப அப்போல என்ன பிளேட்ல வச்சு எல்லாத்தையும் சாப்பாடு கிடைக்குமா, ஒரு இதுல வச்சாலும் ஒட்டி கொடுப்பாங்க, அவ்வளவுதான் அவைலபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல வந்து ஸோ தி யூ டெல், இந்த மாதிரி படிப்புல முன்னுக்குவாங்க. ரெண்டாவது வந்து பி லாயல் டு யுவர் செல்ஃப், பி லாயல் டு அதர்ஸ், நெவர் டிசீவ் அதர்ஸ். பொய் சொல்லாத, திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காது. இந்த வார்த்தை வந்து எப்ப ஒரு மந்திரமாவே போயிட்டு இருக்கும். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, எங்க வீட்டுல எல்லாருமே 4 பேர் 3 டிகிரி, 3வது டிகிரி மேக்ஸிமம் டிகிரி, 2 PhDs, 2 வந்து MCH மெடிசன் ஃபீல்டுல. ஸோ அதனால அவங்க சொன்னதுனால யாருமே ஏமாத்தல. அந்த இது வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்தாலும் எங்க இருந்தாலும் உங்களுக்கு நிறைய டெம்டேஷன் வரும் இல்லையா, when you occupy some position வரப்போ ஒரு டெம்டேஷன் வரும். அதுல வந்து டெம்டேஷன்ல என்ன அப்படின்னா, எந்த ஃபீல்டு இருந்தாலும் சரி, எந்த பொசிஷன் இருந்தாலும் ஒரு கிடைக்கிறப்ப சரி அது பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. அந்த யோசிப்பு எங்க யாருக்குமே வரல, எங்களுக்கு அட்லீஸ்ட் எனக்கு வரல, எங்க பிரதருக்கு யாருக்குமே வரல. ஸோ அதனால என்னாச்சுன்னா, அந்த நேர்மையா இருந்தது வந்து இட் ஹஸ் கிவன் அ லாட் ஆஃப் ஹோப். அதுக்கு வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா சில பேர் வந்து பர்ச்சேஸ்ல இருப்பாங்க, சில பேர் அங்க இருப்பாங்க, பணம் வாங்குவாங்க, இதை பண்ணி ஒரு வழியா பண்ணிடுவாங்க. அது வந்து பணம் வரும், பட் அதெல்லாம் ஷார்ட் லிவ்டு மாதிரி தான் இருக்கும். ஆனா நேர்மையா இருக்கிறப்ப நிறைய அடி வாங்குவோம், அது உண்மை. நேர்மையா இருக்கிற யாருமே வந்து ரொம்ப வந்து பிரைட்டா இருந்தது கிடையாது. ஆனா நேர்மையா இருந்தோம்னா நல்ல பேரும் புகழும் எல்லாம் இருக்கும் வச்சுங்களேன். அது ஒரு இது அவங்க சைட்ல போறது. இன்னொன்னு வந்து என்னுடைய சிஸ்டர் வந்து 2 சிஸ்டர் 2 பேருமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஒரு சிஸ்டர் வந்து நான் எம்எஸ்சி முடிச்ச உடனேயே வந்து நான் வந்து பாம்பே போயிருந்தேன். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் பார்க்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பாம்பேல. அங்க வந்து சயின்டிஸ்ட் கூப்பிட்டான்னு இன்டர்வியூ போயிருந்தேன். நான் இன்டர்வியூ போயிட்டு வர்றதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா, அந்த ஹிந்து பேப்பர்ல வந்து இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, அப்ப அந்த காலத்துல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கெமிஸ்ட்ரி பழனியாண்டார் காலேஜ்ல வேகன்சி இருக்குதுன்னாங்க. இவ வந்து அப்போ வந்து என்னுடைய 2வது சிஸ்டர் வந்து ஜஸ்ட் காலேஜ் தான் போயிட்டு இருப்பான், காலேஜ் பியூசியோட இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவளே ஒரு அப்ளிகேஷன் எடுத்து, நான் நார்மலா அப்ளிகேஷன் எடுத்து போடுறத வந்து பார்த்துட்டு காப்பி ஞாபகம் வச்சுக்கிட்டு கட்டங்கிட்டம்லாம் போட்டு என் பேரு, ஊரு, எம்எஸ்சி குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் போட்டு அனுப்பிச்சிட்டாரு. நான் திரும்பி வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து 2 இடத்துல ஆஃபர் வந்தது. ஒன்று வந்து ஐஐடி மெட் சென்னையிலேயே வந்து PhD படிக்க கூப்பிட்டாங்க. அந்த ப்ரொஃபஸர் வந்து நான் எம்எஸ்சி படிக்கிறப்ப டெட்ராஹீட்ரல் லெட்டர்ல வந்து
ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணேன். எம்எஸ்சி படிக்கிறப்பவே நான் தான் விவேகானந்தா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் எம்எஸ்சி லெவல்ல. அந்த டெட்ராய்ட் லெட்டர் வந்து யூகே ஜேர்னல், வெரி ஃபேமஸ் ஜேர்னல், ஈவன் டுடே ஆல்சோ வெரி ஃபேமஸ். அதனால அந்த ப்ரொஃபஸர் வந்து அவர் லேப்ல தான் போய் நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். நான் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அவங்க வச்சிருந்தாருன்ட்டு. அவர் வந்து ஐஐடியை வந்து எனக்கு வந்து 2 பேர் எடுக்கலாம், நீங்க வந்து அப்போ வந்து இந்த எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, டைரக்டா வந்துடலாம், 475 rupees 500 rupees ஸ்டைஃபண்ட் அப்படின்னாரு. சரி வந்து ஜாயின் பண்ணுங்க, ரிசல்ட் கூட வரல, இருந்தாலும் பரவாயில்ல வந்து ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ட்டாரு. இது நடுவில் பாபா போயிட்டு திரும்பி வந்து பார்த்தோம்னா இந்த இன்டர்வியூ வந்தது. சரி போயிட்டு பார்க்கலாமே அப்படின்னு போய் இன்டர்வியூ பார்த்தோம்னா அது அன்பார்ச்சுனேட்லி ஐ காட் செலக்டட். இத்தனைக்கு நான் வந்து எம்எஸ்சி ஃப்ரெஷ் இருந்தாலும் செலக்டட் as அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கெமிஸ்ட்ரி. ஏன்னா கிளாஸ் எடுக்க சொன்னாங்க 3rd பிஎஸ்சிக்கு. நமக்கு ஜென்ரலா கிளாஸ் எடுக்கிறதா ரொம்ப பிடிக்கும், அது அந்த குட் ஹேண்ட்ஸ் ஆன் கெமிஸ்ட்ரிங்கனால. அவ்வளவுதான். நான் பிறந்தது தஞ்சாவூர், கூரக்கோட்டையில் போட்டு எல்லா அது என் மாதிரி ஒரு 6 பேர் வந்திருந்தாங்க. 6 பேருமே லெக்சர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்தவங்க, சில பேர் டெமான்ஸ்ட்ரேட்டர் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்தாங்க. பட் 2 போஸ்ட் வந்து, ஒன்று வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் போஸ்ட்டும் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருந்தது. அப்புறம் கடைசியில முடிக்கிறப்ப பார்த்தோம்னா அந்த ஹிந்து சேரிட்டபிள் ஆக்ட், அதுதான் அந்த காலேஜினுடைய ஓனர் போன்றது, நிர்வாகம் அப்ப குவாசி கவர்மெண்ட் மாதிரி. அந்த போர்டு வந்து சொல்லிச்சு யூ ஆர் செலக்டட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கெமிஸ்ட்ரி. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா வந்தவங்க எல்லாம் இவ்வளவு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்க. நம்ம ரா ஹேண்டா இருக்கிறவங்க கேட்டேன் நான், சார் டு யூ திங்க் ஐ எம் ஃபிட்? ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எக்ஸப்ட் காலேஜ்ல வந்து செமினார் கொடுக்கறதோ சென்டர் இல்ல. நீங்க 3rd பிஎஸ்சி நடத்துற விதம் ரொம்ப அருமையா இருந்தது, அதனால எடுத்துட்டாங்க. இப்ப டயலமா எனக்கு வந்தது, ஐஐடிக்கு போறதா அல்லது காலேஜுக்கு போறதா. காலேஜ்ல போனோம்னா அப்போ வந்து 800 rupees என்னமோ, அப்பதான் யூஜி ஸ்டார்ட் யூஜி ஸ்கேல் நான் போறப்பதான் ஆரம்பிச்சது. அதுக்கு போறதா அல்லது காலேஜுக்கு போய் 500 rupees பிஹெச்டி பண்றதான்னு பார்த்தோம்னா வீட்டு நிலவரம் வந்து பயங்கர டைட்டு. சரி நமக்கு பிஹெச்டி எல்லாம் பின்னாடி வரட்டும், இது காலேஜுக்கு போலான்னு போனேன் நான். காலேஜ் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 5 years நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா, அப்போ வந்து ஃபேக்கல்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒரு ஸ்கீம் இருந்தது அந்த காலத்துல. ஆஃப்டர் 5 years as assistant professor you are granted to do your PhD at the own salary-யோட கிடைக்கும் அப்படின்னாங்க. சரின்னு ஜாயின் பண்ண. ஆனா 1 yearல பிடிக்கல எனக்கு சுத்தமா, அந்த ஃபேக்கல்டி டீச்சிங் பிடிக்காதனால. அதனால வந்து ஐ வென்ட் டு இண்டஸ்ட்ரி. அதனால அப்புறம் பிஹெச்டி பண்ணிட்டு இண்டஸ்ட்ரி போனோம். தட் ஹஸ் சேஞ்ச்டு மை லைஃப் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது ஒன்று இருக்குது. சப்போஸ் அதனால அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் அந்த மாதிரி, ஜஸ்ட் டு லேர்ன். ஏன்னா நிறைய பேர் கூட படிச்ச பிஹெச்டி நிறைய பேர் லெக்சரா இருக்காங்க, சில பேர் அமெரிக்கால ப்ரொஃபஸரா இருக்காங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் அது ஒரு டைப்பு. நம்ம வந்து இண்டஸ்ட்ரி போனதுனால actually I'm damn happy. Even today also I'm very happy for having changed my life into industrial sectors. அது 3வது சொல்ல போனோம்னா ஒய்ஃப். அவ வந்து அவளுக்கு ஆக்சுவலா அவளுக்கு பேங்கிங் அவளுக்கு ரொம்ப 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 தூரம். ஏதாவது பணத்தை கூட தெரிஞ்சோன்னா என்ன மாட்டேன், நீங்க என்னைக்கு கொடுக்க முடியுமோ என்ன மாட்டேன், ராமதாசன் மாதிரி படத்தை வேற எனக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவுதான், பினிஷ், அதுக்கு மேல கிடையாது. ஸோ she was also very supportive. in fact நான் நைஜீரியாவுக்கு வந்து போனதுக்கு ஒரு காரணம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னோம்னா, இவ கல்யாணி தான் காரணம். ஏன்னா நான் நைஜீரியா இன்டர்வியூக்கெல்லாம் போயிட்டு வந்த பெங்களூர்ல ஒரு டீம் வந்தது யூகேல இருந்து. எனக்கு அவங்க பேசின விதம் நடந்துகிட்டு இருந்த மேல சந்தேகம் வந்துருச்சு, டவுட்டா இருந்தது. என்னடா அது ரொம்ப ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றது அரகண்டா பேசினாங்க, ஒரு மாதிரியா டிப்ளமேசியே கிடையாது. ஏன்டா இவங்கிட்ட நம்பி அவன் ஆப்பிரிக்கா போனோம்னா என்ன நடக்குதுல என்ன ஆகும் அப்படின்னு நான் போகலிட்டேன். நான் கல்யாணி தான் சொன்னேன், இல்ல போய் பார்க்கலாமே 1 year என்ன ஆக போகுது, அட்டமோஸ்ட் போனோம்னா சரி இருக்காது வந்துடலாம் அப்படின்னு. அவன் பேசிவ் பண்ண சரி போலான்னு போனோம். அடி வாங்கினேன்னு வச்சுக்கோங்க 1 yearக்கு. அது போன இடம் வந்து தப்பான இடம். ஏன்னா லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், தே ஸ்விண்டில்ட் தி மணி அங்க போல் இருக்குது. அதனால நம்ம போனது வந்து வேற ஒரு பொசிஷனை கொண்டுட்டு போயிட்டு ஜஸ்ட் டு ஷோ அப் பண்ணாங்க. ஸோ அங்க இருந்துட்டு அதுக்கப்புறமேல மற்ற கம்பெனி, அப்புறமேல தான் இன்னொரு கம்பெனி போயிட்டு 24 years இருந்து வச்சுக்கோங்க. அங்கேயும் இந்த நேர்மை, சின்சியாரிட்டி, ஹானஸ்டி இதெல்லாம் தான் நமக்கு காப்பாத்துச்சு. ஸோ அதனால மெனி ரெஸ்பெக்ட்ஸ்ல வந்து நம்ம டெக்னிக்கலா பவர்ஃபுல்லா இருந்தாலும் இந்த மாதிரி இவங்க அசோசியேஷன் ஃப்ரம் எதர் மதரோ சிஸ்டரோ ஒய்ஃபோ இவங்க வந்து they contribute a lot for the growth, uplift of our own welfare, uplift our image and uplift of our own circumstances. இதெல்லாம் இருக்குது. So that's all I can say. Thank you very much. Thanks. Thank you sir. Super. Great. கல்யாணி மேடம் வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா அவங்க தானே காரணம்.
அதனால அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி சார். முருகேச பாண்டியன் சார் பேசுறீங்களா? பேசுறேன். வணக்கம் அனைவருக்கும். மகளிர் தின வாழ்த்துக்கள். இது மகளிரின் சிறப்பை பத்தி பேசணும்னா எங்க அம்மாவை பத்தி பேசாம இருக்க முடியாது. எங்க அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனா அவங்க அவங்கள பத்தி நான் கம்பெனியில் ஜாயின் பண்ணி 50 இயர்ஸுக்கு மேலதான் எனக்கு எங்க அம்மாவுடைய ஒர்க்கெல்லாம் அனலைஸ் பண்ணேன். அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணாங்க, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. வேற வீட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணும்போது ஒரு ரைட்டப் எழுதினேன். மை மதர் இஸ் மை ஃபர்ஸ்ட் சிஇஓ அப்படி எழுதினேன். சிஇஓ என்னென்ன பண்ணுறாங்களோ அவங்க பூரா அது பண்ணியிருக்காங்க. அதாவது வீட்டில் நெல் வாங்கி அவிச்சு காய போட்டு மறுபடியும் கொண்டு போய் ரைஸ் மில்லில் அரைச்சி அது புழுங்கல் அரிசி ஆக்கி அது சேல்ஸ் பண்ணி இது பண்ணோம். இவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, கணக்கெல்லாம் கரெக்டாக போட்டுருவாங்க இல்லையா? அப்படி அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, லேபர் ஹார்ட் ஒர்க்கு. அடுத்து என்ன டைம் டேபிள். அப்போ அவங்க காலையிலேருந்து காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, 4:30 மணி 4:45 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா நைட்டு 7 மணிக்கு 7:30 மணிக்கு தூங்கிடுவாங்க. அது வர ஷெட்யூல் டைம் டேபிள் கரெக்டாக இருக்கும். அந்த டைம் டேபிள் அப்படி இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டு அதெல்லாம் கற்றுக்கிட்டதுனால எங்கள் அம்மாட்ட இருந்து அதை தான் நான் என்னுடைய லைஃப்லேயே அது எனக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்து மேரேஜுக்கு அடுத்து அப்போ ஒய்ஃபு அவங்க ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க. பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, வீட்டு சாப்பாடு எல்லாம் பண்ணிவிட்டு பிள்ளைகள் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போவாங்க, அல்லது ஸ்கூல் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க, திரும்பி கொண்டு வருவாங்க. அதனால் அந்த எஜுகேஷன் பிள்ளைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டது கூட அவங்க தான். இன்னும் அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க 2 பிள்ளைகளையும். நான் சும்மா 18 தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும். அது ஒன்று. அடுத்து பல பேர் ரொம்ப பேர் இருக்காங்க. இங்கே ராதான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க ஒசூரில். அந்த பொண்ணு சர்வீஸ் மைண்டடு. அதாவது ஒரு என்ஜிஓ வச்சுருக்காங்க, ஆராதனான்னு. அவங்களோட சில ப்ரோக்ராம்க்கெல்லாம் போயிருக்கேன். ஒரு இந்த இது இருக்குல்ல, கார்பரேஷன் ஒரு சர்வே பண்ணோம் நைட்டு. அதாவது ஹோம்லெஸ் பீப்புளுடைய சர்வே பண்ணோம் நைட்டு. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு போவோம். நான் அந்த பொண்ணு இன்னும் 2 4 5 பேர் போவோம். நைட்டு போய் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் படுத்துருக்கோம், ரோட்டில் படுக்கிற, ரயில்வே ஸ்டேஷனில் ரோட்டில் படுத்துருக்கலாம் இன்டர்வியூ பண்ணிவிட்டு டேட்டா கலெக்ட் பண்ணி கார்பரேஷன் கொடுத்தோம். அப்புறம் கார்பரேஷன் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் போட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பில்டிங் கொடுத்துட்டாங்க. அந்த பில்டிங்கை அந்த பொண்ணு தான் இப்போ ஆராதனா அந்த அமைப்பு மூலம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் ஃபுல்லாக சர்வீஸு. யாருனாச்சும் எதுனாச்சும் ப்ராப்ளம்னா அவங்க பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு ரியலி கிரேட்டு. அந்த பொண்ணு இன்னும் என் கூட கான்டாக்டில் இருக்காங்க. அப்புறம் இப்போ போன மாதம் வைல்ட் லைஃப் சென்சஸ்க்கு காட்டுக்குள்ளே போயிருந்தோம். என் டீமில் ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க தான் ஃபுல்லாக டேட்டா கேப்சரிங். அதில் மொபைலில் ஒரு ஆப் இருக்கும், அதில் என்னென்ன கேப்சர் பண்ணணுமோ ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்துருந்தாங்க. டேட்டா கேப்சரிங் அதை மேனுவலாக எழுதுறது எல்லாமே அவங்களே சிங்கிள் ஹேண்டில் எடுத்துக்கலாம். ஐ திங்க் ரியலி விமன்ஸ் ஆர் எம்பவர்டு. இப்போ நம்ம யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 17 கோல் இருக்கு. அதில் கோல் நம்பர் 5, அதாவது ஜென்ரல் ஈக்குவாலிட்டி. அதுக்கு நம்ம எங்கள் வீட்லேயும் சரி, ஜென்ரலாகவே அதுக்கு ப்ரியாரிட்டி இல்லை. அது ப்ரியாரிட்டி கொடுத்துருந்தா நம்ம சமுதாயம் எவ்வளோ மாறி இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன், இந்த ஜென்ரல் ஈக்குவாலிட்டி அந்த கோலை சில கம்யூனிட்டியில் சில மீட்டிங்லலாம் ஸ்பெசிஃபிக்காக பேசியிருக்கேன். இந்த கோலை எடுத்துக்கோங்க, அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் ஆண் பெண் சமத்துவம் இருக்கணும் பேசுவேன். அதே மாதிரி அரசு பள்ளிகளில் போய் மீட்டிங்கில் பேசும்போது இதில் ப்ரேயரில் பேசுவேன். உங்களுக்கு பிடிச்ச 3 விஷயம் சொல்கிறேன் அப்படிங்குவேன். நீங்கள் பிடிக்குமா பிடிக்கான்னு உங்களுக்கு 3 விஷயம் சொல்லி உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்குவான்னு கேட்பேன். அது சொல்லுவாங்க. அன்புன்னு கேட்பேன், பிடிக்குமாங்க. எவ்வளோ பிடிக்கும், கொஞ்சம் பிடிக்குமா, ரொம்ப பிடிக்கும், கையை வச்சு காட்டுவேன், ரொம்ப பிடிக்குமாங்க. இவ்வளோதான் சத்தமானு கேட்டால் ரொம்ப சத்தமாக சொல்லுவாங்க. ஒற்றுமை, அதுவும் பிடிக்குமாங்க. சமத்துவம் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. சமத்துவம்னா பாருங்க, இப்போ முன்னாடி பாருங்க, நீங்கள் ஆண்கள் பெண்கள் இந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க. ஆனால் முன்னாடி பெண்களுக்கு கல்வி இல்லை. இப்போ சமத்துவம் கொடுக்குறாங்களா? டீச்சர்ஸ் ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஈக்குவலாக சமமாக தானே கொடுக்குறாங்க. பாருங்க, இந்த நம்ம கிரவுண்டில் ஒரு மரம் இருக்குது, அது ஆக்சிஜன் கொடுக்குது. அது சமத்துவம் எல்லாத்துக்கும் தானே கொடுக்குது ஆக்சிஜன்.
இதுதான் சமத்துவம். அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம ஆண்கள் பெண்கள் இதெல்லாம் பாகுபாடு இல்லாமல் எல்லா வேலையும் எல்லாம் தெரிஞ்சிடணும். இப்போ நான் அப்படியே சமத்துவம்னா என்ன புரியுதான்னு கேட்டால் புரியுது. அப்படின்னா சமத்துவம் பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்கும். ஆனால் அந்த 3 பிடிக்குங்கிறீங்க. ஆனால் நாட்டில் இருக்கா, வீட்டில் இருக்கா, உலகத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா யோசிப்போம். வீட்டில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறீங்க. அது அன்பு இருக்குமா, ஒற்றுமை இருக்குமா? இருக்காது இல்லையா? நான் இதே இந்தியாவில் வந்து மணிப்பூரில் இஷ்யூ, ஏதோ ஒரு கம்யூனிட்டி 2 கம்யூனிட்டி வந்து சைலண்ட் பண்ணுறதுனால இவங்களை போல குழந்தைகள்லாம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லாமல் வீடு இல்லாமல் எப்படி இருக்காங்க. காசா வார், உக்ரைன் வார் 3 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி பேசும்போது உங்களுக்கு சரி இதெல்லாம் நடக்குது, இந்த 3 இருந்தால் நடக்குமா? அன்பு இருந்தால் ஒற்றுமை, அன்பு இருந்தால் ஒற்றுமை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அது வந்து இரட்டப்பிறவி மாதிரி. இந்த அன்பு ஒற்றுமை சமத்துவம் புரிதல் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா ஒத்துக்கிடுவாங்க. சரி இது உங்களுக்கு பிடிச்சதுங்கிறீங்க, இது 3 எப்போ இருந்து ஆரம்பிக்கலான்னு கேட்பேன். சில குழந்தைகள்லாம் மேக்சிமம் சுதாரிச்சு இப்போ இருந்தே ஆரம்பிக்கலாம்னா, அன்புக்கு வந்து ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ வார்த்தைகள் கற்றுக்குறீங்க, அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் மட்டும் பேசுங்க. பேட் வேர்ட்ஸாக ராங் வேர்ட்ஸை வந்து இது பண்ணிடுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க பேசுகிறதுக்கு. அன்பான வார்த்தைகளை பேசினாவே உங்களுக்கு என்ன இருக்கும்? அன்பு வளர்ந்துடும். அன்பு இருந்தால் ஒற்றுமை வளர்ந்துடும். சமத்துவத்தை புரிஞ்சு செயல்பட்டால் நம்முடைய சமூகத்தில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அந்த மார்னிங் ப்ரேயரில் என்னுடைய உரையாடல்கள் முடிப்பேன். அதனால் இது பெண்கள் இதில் வந்து இந்த இது முக்கியத்துவமாக தேவைப்பட வேண்டியது வந்து இது ஆண் சிந்திக்கும் வேற முறை வேற, பெண் சிந்திக்கும் முறை வேற. 2 சிந்திக்கும் முறையை தான் நம்ம சமுதாயத்துக்கு தேவை. அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தேவை. அதுதான் இப்போ பார்க்கணும். அது நம்ம எல்லாரும் அதை ப்ரொமோட் பண்ணணும். வாழ்த்துக்கள். நீ ஜெண்டர் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்கு நம்ம செஷன் எடுக்கலாம் சார். நன்றி சார், நன்றி. ஓகே, நன்றி. அடுத்தது வேற யாரு நான் பேசணும்னா, இப்ப எல்லாரும் ஃபைனான்ஸ் சொன்னீங்கல்ல, எங்க வீடு ஃபைனான்ஸ் மேட்டர் வேற வந்து மாறுது. எப்பயுமே 2 வீடு கட்டினா தனியா நின்று 2 வீடு நான் ஆபீஸ் போயிடுவேன், காசு மட்டும் கொடுத்துறேன். முன்ன நின்று 2 வீடு கட்டுவேன். அதாவது நான் பெரம்பூர்ல இருக்கும்போது ஒரு வீடு, அம்பத்தூருக்கு வந்த பிறகு ஒரு வீடு. 2 வீடையும் முழுக்க கூட நின்று எல்லா வேலையும் பார்த்து இவ்வளவுக்கும் வந்து லேபர் வச்சு தான் கட்டணும். மெட்டீரியல் வாங்குறதுல இருந்து எல்லாத்தையும் வாங்கி அந்த மேனேஜ் பண்ணது வந்து இது. இன்னைக்கு வரைக்கும் ஃபைனான்ஸ் மேனேஜர் அந்த அம்மா தான். கம்ப்ளீட்டா குத்துவோம், அதுல பிள்ளைங்கெல்லாம் காசு கொடுத்துருவாங்க, நாங்க கொடுத்துருவோம், எல்லாம் மேனேஜ் பண்றது எல்லாம் அப்படிதான். டிசிஷன் மேக்கிங்ல 2 பேரும் சேர்ந்து எடுப்போம். பல நேரங்கள்ல 2 பேரும் சேர்ந்துப்போம். சில டெசிஷன் நாலேஜ் சொல்லும் போது சரியா இருக்கும். எங்க 2 பேருக்குள்ள ஒரு இருக்கிற ஒற்றுமை என்னன்னா, பல நேரங்கள்ல ஒரே திங்கிங் ப்ராசஸ் ஆகும். 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணோம், ஒரே பேட்டர்ன்ல திங்க் பண்ணோம். அது வந்து எங்களுக்குள்ள, நாங்க கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆகுது, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பேட்டர்ன் அப்படியே இருக்கு. 2 பேருக்குள்ள அந்த திங்கிங், இது செய்யலாம்னு நான் டிசைட் பண்ணா செய்யலாம். கான்ட்ராவர்சி வராதெல்லாம் இருக்குது, இல்லாத இருக்காதுன்னு. அதை தவிர இந்த விஷயங்கள்ல எங்களுக்கு இது அதே சண்டையும் போடுவோம், அது வேற விஷயம். அது எல்லாருக்கும் இருக்கும். பிள்ளைங்களுக்காக பேசுறது சொல்றதெல்லாம் இருக்கு. பட் ஸ்ட்ராங் உமன் மாலதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் உமன். பல விஷயங்கள கொஞ்சம் பயப்படுவா, சில நேரத்தில் சிலது பயப்படுவா. நாம எதுக்கு பயப்படுறோமோ அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பா, நாம எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அதுல பயப்படுவா. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ஒவ்வொரு வீட்லயும் நமக்கு இருக்காங்க. எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும், எங்க அப்பா 86ல இறந்துட்டாரு. கிட்டத்தட்ட இப்பதான் இறந்தாங்க, 20ல தான் எங்க அம்மா இறந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 5 பேரை எங்க அம்மா பார்த்துக்கிட்டாங்க. அது வந்து அவங்க ஸ்ட்ராங் உமன். சின்ன வயசுலயே எங்க அப்பா இறந்தும் போது அவங்களுக்கு 40 வயசு. 40 வயசுல இருந்து 78 வயசுலதான் இறந்தாங்க. கிட்டத்தட்ட 38 வருஷம் வந்து எங்க ஃபேமிலியா அவங்க கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அம்மா அது சொல்ல வேண்டிய ஒரு இது. பல பெண் தோழிகள், நல்ல ஒரு பெண் தோழிகள்லாம் இருக்கிறாங்க. அதுல முக்கியமா நம்ம மைண்ட் யுவர் மைண்ட் தோழிகள்லாம் வந்து நம்ம மறக்க முடியாது. அதெல்லாம் இருக்கு, பேசுவோம், இன்னும் நிறைய பேசுவோம். பிரசன்ன லட்சுமி வாங்க, எதை சொல்ல வரீங்களா?
என் பையன் இருக்கான் சார். அவன் வந்து விஷ் பண்றதுக்கு. வாங்க 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 கூடுங்க. பேர் என்ன? சூர்யா. சூர்யா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வணக்கம் சூர்யா. ஐயா. அதாவது விமன்ஸ் டே பத்தி பேசும்போது நான் கண்டிப்பா எங்க அம்மாவை பத்தி சொல்லியே ஆகணும். Very ஏன்னா good. 20 வருஷமா ஒரு தனி ஆளா இருந்து அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி இவ்வளோ நாள் என்னை நல்லபடியா வளர்த்து இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன்னா கண்டிப்பா அவங்க இல்லைன்னா அது நடந்திருக்காது. எத்தனையோ பேர் சொன்னாங்க, ஒரு பையன்தான் இருக்கான், நீ வந்து இதுல படிக்க வை, அதுல படிக்க வை, என்னென்னமோ சொல்லி என்னென்னமோ பிரெயின் வாஷ்லாம் பண்ண ட்ரை பண்ணி நிறைய எல்லாம் பண்ணாங்க. ஆனா என்னை நம்பி நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக, நீ சொன்னதெல்லாம் கேட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவங்க சொன்னது எதையும் கேட்காம நான் சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு 20 வருஷமா என்னை இவ்வளவு நல்லபடியா நல்ல நிலைமையில வளர்த்து வச்சிருக்காங்க. அதனால அவங்கள பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்ல, அவங்களோட குடும்ப சூழ்நிலை சரி, வீட்டுல அப்பா இருந்த நிலைமையும் சரி, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இவ்வளவு நேரம் நல்ல நிலைமையில இருக்கோம்னா கண்டிப்பா அவங்க வந்து அதுக்கு அது பெரிய விஷயம். எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒருத்தவங்க அது ஒரு மாதிரி சொல்றாங்க, எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். இப்ப நான் நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். பாராட்டுகள். நீங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்து பேசுறீங்க, அம்மாவை பத்தி உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அது வந்து நீங்க மனசுல இருக்குது, உங்களுக்கு சொல்றதுக்கு வரல. உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். அம்மாவை நல்லா பாத்துக்குங்க. நீங்க தான் பாத்துக்கணும். இனி இவ்வளவு நாள் உங்களை பார்த்தாங்க அம்மா, இனிமேல் நீங்க பாத்துக்குங்க. ஓகேங்களா? நல்லா பாத்துக்குங்க. வாழ்த்துக்கள். வெரி குட். ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம் சார். இன்னைக்கு வந்து எதிர்பாராத 2 மிராக்கிள் எனக்கு வந்து எம்ஒஎம் மூலமா நடந்திருக்கு சார். மதியம் ஒண்ணு நடந்தது. இப்ப கூட அவன் வந்து இல்ல நான் அடுத்த வருஷம் எல்லாம் தெரியாது, நீ விஷ் பண்ண, நீ உனக்கு என்ன நான் சொன்னேன், உன் பாட்டி பெரியம்மா அம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு. அவன் என்ன மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டிட்டான். பட் அவனுக்கு அந்த இமோஷன் அவனுக்கு பேச தெரியல. பட் தேங்க்யூ சோ மச். ஃபீல் பண்றான் எக்ஸ்பிரஸ் பண்ண வரல, வேற ஒண்ணும் இல்ல. குழந்தை தானே. தேங்க்யூ சார். எமோஷன் தேவையில்லை. அவனுடைய எமோஷனை வந்து வெளிக்கொண்டு வந்ததே அற்புதம். அதுதான் மிகப்பெரிய விஷயம். அது தாயை வந்து சிறப்பு. ஆமா ஆமா, அந்த இது வந்துச்சுன்னா ஓகே, அது போதும். தாயை சிறப்பிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தாலே போதும். எல்லா பெண்களையும் போற்றக்கூடிய தன்மை வந்துடும். அது உண்மை, அடிப்படையான கருத்து. தொடருங்க. வெரி குட். வாழ்த்துக்கள். ராமு சார் எதனா பேசுறீங்களா அடிஷனலா? அடிஷனல் சொல்றது எல்லா ஆங்கிள்லயும் பார்க்கலாம் சொல்றோம். ஃபேமிலிங்கிற போது ஆஸ் இட் இஸ் முதல்ல வர்றப்ப அம்மான்னு வருது, அடுத்து தங்கை, அதுக்கப்புறமா மனைவி, அதுக்கப்புறம் பெண் குழந்தை. நான் திருமணமானப்போ என்னுடைய மாப்பிள்ளை கிட்ட சொன்ன செய்தி, நான் மகா பெரிய ரவுடி காட்டான், மை கிரேட்டஸ்ட் வீக்னஸ் இஸ் மை டாட்டர், கொஞ்சம் ஒழுங்கா பார்த்துக்க, அவள் தான் எனக்கு தாங்காதுன்னு சொல்லி அனுப்புனேன். எங்க வேணாலும் நான் என்ன கரெக்டா வேணா பண்ண, நான் ஃபுல்லா காட்டான், ஆனா பொண்ணு அழுதா தாங்காது. பையன் கை கால் உடஞ்சா கூட கவலைப்பட மாட்டேன், அவனும் கவலைப்பட மாட்டான், நான் கவலைப்பட மாட்டேங்கிறது பையனுக்கு தெரியும். நாங்க 2 பேருமே காட்டான். ஆனா பொண்ணு ஒரு ஏரியா பாத்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்புறேன் மாப்பிள்ளைய. எல்லா அப்பாங்களும் வந்து பொண்ணு பார்க்க ரொம்ப வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அதுல ஒன்றும் விஷயம் இல்ல, பாராட்டுக்குரிய விஷயம். அது வீக்னஸ் தான், மகிழ்ச்சி தான். இல்ல என்ன, பெரும்பாலும் பெண் பிள்ளைங்களும் அப்பாங்களோட தான் அட்டாச்மெண்ட்ல இருக்கும். இன்னைக்கும் இருக்குது சார். இன்னைக்கு ரொம்ப சார் அது நிறைய இருக்கு சார், அதெல்லாம் தனியா பேசலாம், இதுல வேணாம் அந்த சப்ஜெக்ட். இப்ப நம்ம எல்லாம் பார்த்து வியந்த பெண்கள் பேசுவோம், அவங்கள பத்தி பேசுவோம். யாராச்சும் வெளியில, நம்ம ஃபேமிலி இல்லாத வெளியில பார்த்து வியந்த பெண்கள். வினோதன் சார் வாங்க. உங்க சிஸ்டர் பத்தி சார் பேசினாருன்னா அவங்க சிஸ்டர் சொல்லுவாரு. அவங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா சமைப்பாங்கன்றது சொல்லுவாரு. வாங்க சார், உங்க ஃபேமிலியில பெண்கள் சிறப்பு சொல்லுங்க, வாங்க. மைக் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணுங்க. எல்லாரையும் வணங்குறேன். பெண்கள், நான் எல்ஐசில சேர்ந்த புதுசுல ஒரு அரகுர அசோசியர் நண்பரு, அவரு எல்ஐசி ஸ்டாஃப். அவரு உன்னுடைய அப்பதான் நான் உள்ள வந்திருக்கேன், பையன் மதம் தான் பிறந்திருக்கேன். அப்ப கேட்டாரு,
நீ இந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது சொல்லுவார் அவரு. உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் அது 6ல ஆரம்பிக்குது. அப்ப நீ உன்னை சுத்தி பெண்களா இருப்பாங்க அப்படின்னாரு. என்னையா சொல்ற, எனக்கு ஒரு பையன்தான், எனக்கு ஒன்றும் பெண்கள் எல்லாம் இல்லை. சரி, உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க? எங்க தாயார் இருக்காங்க, என்னுடைய ஒய்ஃப, சிஸ்டர்ல அவர் பொண்ணு இது படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப எத்தனை பேரு? பையன் ஒருத்தன், 3 பேரு இதுன்னு சொன்னார். அதாவது பெண்கள். அதுக்கப்புறம் வரிசையா மறுபடியும் 3 பொண்ணு பிறந்துருச்சு. அப்ப அது நான் ஏதோ கேலியா நினைச்சு சொன்னேன். அப்புறம் அப்படியே இருந்தாங்க. பெண்களால நான் ரொம்ப, என்னுடைய அக்கா பொண்ணுதான் என் ஒய்ஃப். அவங்களுக்கு 20 வயது, என் அக்காவுக்கு எனக்கு. அதுக்கப்புறம் அடுத்த அக்கா 10 வயது. அவங்கெல்லாம் தாய் அதாவது ஒரு சகோதரி இருந்தால் இன்னொரு தாய் அப்படின்னு இப்ப எல்லா இடத்துலயும் சொல்றோம். அவங்க எல்லாம் தாயார்மார். அதுக்கு அடுத்தது முக்கியமா சொல்லுவாங்கன்னா எங்க அண்ணி, அவங்களுக்கு எங்க அண்ணனுக்கு எனக்கு 17 வயது வித்தியாசம். அன்னிக்கு 12 வயது வித்தியாசம் எனக்கு அவங்களுக்கு. அப்ப அவங்க ஒரு தாய் மாதிரியே தான். அப்ப நான் 6வது தான் படிச்சேன். அவங்க கல்யாணம் பண்ணி வர்ற போது நான் 6வது படிச்சேன். அவங்க ஒரு தாயார் மாதிரி தான் கடைசி வரைக்கும் ட்ரீட் பண்ணாங்க, என்னுடைய எல்லா இதுலயும் அண்ணி. அதற்கு அப்புறம் இப்ப பொண்ணுகள் தான் தாயார் மாதிரி தான் இருக்காங்க. இப்ப பேத்திகள் தாயார் மாதிரி இருக்காங்க. அது வேற. இப்ப வர்ற போது பார்த்தா அவன் அந்த ஆள் சொன்னது உண்மை மாதிரி தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி எல்லா ஸ்டாஃபும், நான் எல்ஐசியில இருந்த வரைக்கும் என்னோட கூட பணியாற்றின எல்லா பெண்களுமே என்னோட ரொம்ப அனுசரணையா அது இருந்திருக்காங்க. அவளை ஒரு அஃபெக்ஷனோட தான் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் எங்க பார்த்தாலும் அதனுடைய இது இருக்கு. அதனால பெண்களோட சூழல்ல தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்கு. வேற என்ன? நான் நிறைய இப்ப சொல்றது மனைவியோடு எம்முடைய நட்புங்கிறத நான் நிறைய இதுவா பாக்குறேன். நம்ம வள்ளுவத்துல அவர் சொன்ன அளவு ஈக்குவலிட்டி எப்போ சொல்லலை. இப்பவும் பெரும்பகுதி என்னுடைய பினான்சியல் இது பூராமே மனைவி தான், அவங்களுக்கு தான் பாத்துக்கிறாங்க. மற்றதுல இந்த மாதிரி ஏதோ பேசியான்லாம் விடுறது அவங்களாலதான். அப்ப சூழல் நமக்கு அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கு அவங்களோட. இதை விட வெளியில சொல்றதுன்னா ஒரே ஒருத்தரை பத்தி சொல்ல விரும்புறேன்னா, அவங்க அப்பவே எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சவங்க. எனக்கு ஒன்று விட்ட சகோதரி மாதிரி, இன்னும் கூட தள்ளின சகோதரி தான். அப்ப அவங்க சிறு வயதுல விதவை ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்களதான் அவருடைய கணவர் தான் எம்எஸ்சி படிக்க வச்சார். அவங்க சாதாரணமா இது பண்ணி இப்ப பிஎஸ்சி முடிச்சுட்டு தான் வரும்போது கணவர், அந்த கணவர் எம்எஸ்சி படிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் சீதாலட்சுமி ஆட்சி காலேஜில் அவங்க ப்ரொஃபஸரா சேர்ந்தாங்க. அந்த கல்லூரியில படித்த அந்த காலத்துல படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களை தெரியும். ரொம்ப அன்பே உருவானவங்க. இந்த சிறு வயதுல அழகான பெண்ணு ஒரு கணவனை இழந்துட்டா என்னென்ன இதுகளையெல்லாம் நான் அவங்க வீட்டுல 3 ஆண்டுகள் இருந்து படிச்சேன். அவங்கள நாங்க ரொம்ப இப்ப இது ரொம்ப ராசியானவங்கள்னு நான் நினைக்கிறது. நான் பரீட்சைக்கு போனா கூட விளக்கேற்றி வைப்பாங்க. திருமணத்துக்கெல்லாம் என்னுடைய திருமணத்துக்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க ஒரு மனித புனிதர் மாதிரியே தான் நான் நினைக்கிறேன். இப்ப இல்ல, அவங்க இருந்தா 85 வயது இருக்கணும். டாக்டரேட் முதல்ல கணிதத்துல இந்த பக்க சமுதாயத்துல பண்ணவங்க. அதாவது அவ எல்லாத்துலயும் தமிழ்ல ஏகப்பட்ட டாக்டர்ஸ் எல்லாம் பண்றாங்க. கணிதத்துல காரக்பூர் யூனிவர்சிட்டியில லீவு போட்டு 2 வருஷம் போய் பண்ணாங்க. அப்ப நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான மேடம், ஆனா பிள்ளைகளுக்கு ரொம்ப அன்பான மேடம். அந்த மாதிரி எல்லாம் அவங்க பேர் எடுத்தவங்க. அவங்கள நான் ரொம்ப போற்றுறேன். வாழ்க்கையில சாலாட்சின்னு பேரு. அவங்க சிஹெச்னு போட்டுவாங்க. அவங்க இதுல 2 சொக்கலையும் வந்துட்டாங்களாம். அப்ப அதனால ஒரு ஹெச்னு சேர்த்தாங்களாம் அவங்க டீச்சர். அதனால சிஹெச் சாலாட்சி, சிஹெச்சின்னு அவங்களுக்கு பேரு. ஒவ்வொருத்தரைக்கும் ஒரு பெரிய இன்ஃபுளுயன்ஸ் பண்ணவங்க நிச்சயம் இருக்காங்க. அவங்களையெல்லாம் இந்த நாள்ல நாம் வணங்கி நம்ம தொடருவோம். ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல சந்தர்ப்பம். நல்ல நினைச்சு பாக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தீங்க. அதே மாதிரி இப்ப நம்ம தோழர்களே எல்லாரும் ரொம்ப எவ்வளவோ பேர் இப்ப தொடர்ந்து எம்ஐஎம்மோ சரி, ரெட்ஃபோர்ட்ல சரி, எல்லாத்துலயும் எவ்வளவோ தோழர்கள் கிடைச்சிருக்காங்க. அவங்களும் பேசுற போதும் சரி, இது என்ன எல்லா தானே பண்றான். எல்லாருக்கும் இன்னைக்கு மனித உறவுன்னு என்ன வேற ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு உரையாடுற போது ஒரு நல்ல வார்த்தைகள்
ஒரு ஊக்கமான சொற்கள், நல்லா இருக்கீங்களா சார், இதுதான் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொருத்தரும் நான் இருக்கதான் நினைக்கிறேன். உறவுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, அந்த மாதிரி தான் இது போயிட்டு இருக்கு. அது இன்னும் நிறைய பெருகிக்கிட்டு தான் இருக்கு. ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி. நாராயண் சார் வாங்க, வணக்கம். பேசுறீங்களா? பேச முடியுமா? நாராயண் சார் வந்திருக்காரு பேங்காக்ல, தாய்லாந்துல இருந்து. நாராயண் சார் கேக்குதா? இந்தியா பூரா சுத்திட்டாரு, இப்ப உலகம் சுத்த போயிட்டாரா? லட்சுமி மேடம்க்கு உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். வந்தார் இல்லையா? போயிட்டாரா? இருக்காரு ஆனா இன்னும் ஏதோ பிஸி எங்கேயோ. ஓகே ரைட், பரவாயில்ல, மகிழ்ச்சி. ஓகே, இப்போ நாம் பார்த்து வியந்த ராமசார் என்ன சொல்லுமா? நான் அடுத்து வரேன் கொஞ்சம் டைம். ராமு சார்லாம் வந்திருக்காரு பாருங்க, லதா மேடம் பேர் படாத வந்துக்கிறாங்க சார். நான் 8:10க்கு ஜாயின் பண்ணேன் சார். வினயதீர்த்தன் சார் யாரோ பேரை போட்டு வந்துக்கிறீங்க. என்ன பேர் வந்திருக்கு? OnePlus வந்துக்குது. ஓ, என்னோட போன்ல வச்சிருக்கேன், போன்ல கனெக்ட் பண்ணிருக்கேன், அதனால. புரியுது. ஓகே, மகிழ்ச்சி வந்ததுக்கு நன்றி. ஒரு கணக்கு டீச்சரை ஒருத்தங்க பாராட்டினா கணக்கு டீச்சர் வருவாங்க போல இருக்குது. யார் பாராட்டினாங்க சார்? என்ன உங்களதான் பாராட்டினாங்க. இல்ல, அவங்க ஒரு கணக்கு டீச்சரை பத்தி சொன்னாங்க வினயதீர்த்தன் சார். ரெக்கார்ட்ல பாப்பேன், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க பாருங்க சத்தியமா. உங்களுக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். நன்றி. எல்லா ராசத்தையும் வந்துட்டாங்களாப்பா? யாரும் கிடையாது. ரேணு இருந்தாங்க, போயிட்டாங்களா? இருக்காங்களா? ஏன் சார் gift கொடுக்க போறீங்களா? பாருங்க, யார் அது? எல்லாருக்கும் பார்சல் வரும். நாங்க வெங்காயம் முறுக்கு செஞ்சு அனுப்பிச்சே இருப்போம். ஒருத்தர் சிரிக்கிறாங்க. எது கொடுத்தாலும் ஓகே சார். ரைட், ஓகே. லதா மேடம் ரெடி ஆயிடுங்க. சரி சார். வெங்காயம் முறுக்கு அனுப்பிச்சிருங்க எல்லாருக்கும். ஆமா, அவங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. வெங்காயம் முறுக்கு தெரியுமா உங்களுக்கு? கசகசா அல்வா. கசகசா அல்வா இருக்கு. ஆமா, எத்தனை நேரம் போய் சிங்கப்பூர்ல இறங்குவீங்களா? பார்சல் இப்பதான் பார்சல் வந்துருச்சு. இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டோமே. அது போகாது, கசகசா போகக்கூடாது. மேடம், நீங்க இங்க எங்களுக்கு அனுப்புங்க, நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம், கவலைப்படாது. சாப்பிட்டுங்க. ரைட், ஓகே, மகிழ்ச்சி. லதா மேடம், இப்போ ஆண்கள் எல்லாரும் பெண்களை பத்தி பேசிட்டோம். நீங்க வந்து லதா ஆண்களை பத்தி பாராட்டி பேசுவீங்களா? அது மென்ஸ் டேல பாராட்டி பேசுவோம். டுடே இஸ் அவர் டே. இதுல ஒரு நம்பிக்கை என்னன்னா, மென்ஸ் டேன்னு ஒண்ணு கிடையாது பாரு, தப்பிச்சுக்கலாம் பாரு. சரி சார், ஃபாதர்ஸ் டே வரும்ல, அப்போ உங்களை புகழறோம் சார். ரைட், ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. அகிம்சிகா எதனா பேசுறீங்களா? வாங்க. அகிம்சிகா, சுவிட்சர்லாந்துல எப்படி இருக்குது உமன்ஸ் டே? வாங்க சொல்லுங்க. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். வாங்க. இன்னைக்கு நீங்க தானே பேசுறான்னு போட்டுருக்கு. நாங்கதான் பேசுறோம், பட் அதனால நாங்க இன்னைக்கு மௌன விரதம். வேற ஏதாவது சொல்லிவிடுவோம்னு பயப்படுறாங்க. அதான் எழுதி கொண்டிருந்தா நான் நீங்க கூப்பிட்டுட்டீங்க. எங்களுக்கு தெரியுது, சுவிட்சர்லாந்துல ரொம்ப குளிருது போல, அதனால மௌன விரதமா இருக்கீங்கன்னு தெரியுது. மகிழ்ச்சியா இருக்கு சார், நீங்க எல்லாம் பேசுறது. மிகவும் நன்றி. அன்புறவுகள் அனைவருக்கும் மிகவும் நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நாம பார்த்து வியந்த பெண்கள் பேசுவோம், அவங்களை பத்தி பேசுவோம். நல்லது. எனக்கு வந்து ரொம்ப வியப்பு என்னன்னா, நமக்கு வந்து கசகசா அல்வாவும் வெங்காயம் முறுக்கும் சுட்டு கொடுத்த பெண்கள் வந்து நம்ம டீம்ல இருக்கிறாங்கன்றது, அது பார்த்து வியந்ததுதான். வாழ்த்துக்கள், இந்த நேரத்துல வாழ்த்துக்கள் சொல்ல. 2 நாள் நன்றிங்க ஐயா. மேடம் நன்றி. என்ன அவ்வளவுதான். 2 வருஷம் ஆயிட்டு இருக்குமா? இல்ல, 2 ஆகல, பட் 1+. பரவாயில்ல, 1+ ஆச்சுன்னா கூட இன்னொரு முறை செஞ்சு அனுப்பலாம்.
ஷியோர் சார், ஷியோர். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாங்க அடுத்தது. நான் பார்த்து வியந்த பெண்கள் வெளியில இருந்து கூட சொல்லலாம். ஒரே ஒரு கருத்து சொல்றேன் சார். வாங்க சார். அது இப்போ வந்து அமுதா மேடம் இருக்காங்களா? அமுதா மேடம் வெளியில போயிருக்கோம். சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து சொல்லுங்க சார். முதல்ல வந்து லாரி ஓட்டுநர் பத்தி பெண்களை பத்தி ஒரு தடவை பேசுங்க. முதல்ல வந்து பெண்கள் வந்து இந்த காலேஜை விட்டு லாரி பிரியப்பட்டாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அதுல வந்து பஸ் ஓட்டுறவங்க பஸ் ஓட்டுறவங்க வந்து முதல்ல பாத்தீங்கன்னா நேசமணி டிராவல்ஸ்ல வந்து கன்னியாகுமரி டு திருநெல்வேலி, அதான் முதல் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல வந்து முதல்ல வந்து ஓட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் வந்து முதல் பெண்மணி. அவங்க வந்து ரொம்ப நிறைய வந்து அவ்வளவு வெளிப்படையா வந்து இந்த மாதிரி நம்ம பாராட்டுற அளவுக்கு வந்து அவங்கள வந்து வெளியே காட்டிக்கிடல. அதுக்கப்புறம் நாங்க ஒரு தடவை வந்து குற்றாலம் போயிருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு லேடி, முஸ்லீம் லேடி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து வந்து இந்த வாசனை திரவியங்களை எடுத்துக்கிட்டு குஜராத்துக்கு போறதுக்காக வந்து அவங்க கணவரோட வந்திருந்தாங்க. லாரிய கிட்டத்தட்ட வந்து 10 டயர் சொல்லுவார், பெரிய ஹெவி அந்த லாரி வந்து ஓட்டிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் சமீபத்துல வந்து நான் வந்து கொஞ்சம் அதிகமா பார்த்து இந்த புத்தேட்டு டிராவல்ஸ் சொல்லி கேரளால ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க குடும்பமே சரி, அந்த புத்தேட்டு டிராவல்ஸ்ல இருக்கிற அந்த பெண்மணி, அவங்களுடைய மகனோ மருமகளோ தெரியாது, அவங்க ஹஸ்பண்டு, அவங்க வந்து நிறைய பிளாக்ஸ் போடுறாங்க. அவங்க வந்து எப்படி போடுறாங்கன்னா நிறைய போறது, ஒவ்வொரு ஊருக்கும் போறது, அந்த ஊர்ல உள்ள உணவு வகைகள் எப்படி நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வரிசையா எல்லாத்தையும் வந்து போடுறாங்க. போடும் பொழுது அவங்க சொன்னாங்க, எங்கேயாவது நடுவழியில வந்து லாரி நிறுத்திட்டு அங்கேயே சமையல் செய்து சாப்பிட்டு. ஸோ ஒரு தாயா வந்து லாரியும் ஓட்டுறாங்க, அவங்க மகளையும் வந்து அந்த இதுல கூட்டிட்டு போனாங்க. வந்து அந்த மகளை அது பார்த்தோம். வந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கணவனுக்கு வேற சாப்பாடு, அது எல்லாம் அவங்க மகனும் மருமகளும் தெரியாது, எனக்கு அந்த மருமகளா இல்ல மகளான்னு எனக்கு தெரியல. அவங்களும் வந்து இருந்தாங்க. ஆனா லாரியை ஓட்டிட்டு போற அத்தைட்ட ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த போட்ட போஸ்ட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு லேடிஸ் தான். இப்பவும் கூட பார்க்கலாம் வந்து புத்தேட்டு டிராவல்ஸ் சொல்லி நிறைய. அவங்க வந்து இந்தியா பூரா சுத்தி இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஹெவி டியூட்டி லாரி தான் எடுத்துக்கிறாங்க. இந்தியா பூரா சுத்திட்டு அவங்க போகாத இடம் இல்லை, அத்தனையும் வந்து அங்க உள்ள வந்து பயணக்கட்டுரை மாதிரி வந்து ஒண்ணு எங்க இருக்கு, நேஷனல் ஹைவேஸ்ல நடக்கக்கூடிய அந்த அட்டுழியங்கள். சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பப்ளிக்கா ஒரு எல்லாத்துக்கும் பொது கழிப்பிடங்கள் அதெல்லாம் இருக்குது வந்து. ஆனா பெண்களுக்கு சரியான கழிப்பிடம் வந்து நேஷனல் ஹைவேஸ் நைட்ல பாத்தீங்கன்னா இருக்குது இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல எல்லாத்துலயும் கிடைக்குது, இருந்துக்கலாம். ஆனா அவங்க ஓட்டும் போது அதெல்லாம் வந்து ஒரு போஸ்ட் மாதிரி போட்டு இது வந்து அந்தந்த அரசாங்கம் இதெல்லாம் செய்தா நல்லா இருக்கும்னு சொல்லி விழிப்புணர்வு சார்ந்த எல்லாம் வந்து போடுறாங்க. இது வந்து நான் புத்தேட்டு டிராவல்ஸ்ங்கிற அதை நான் பார்த்தது. அதை இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிடணுங்கிறதுக்காக நான் வந்து இதை உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்களும் கூட பார்க்கலாம். நன்றி. சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். வேற யாராச்சும்? ரியலி பெரிய விஷயம் சார், கிரேட். ஆமா, அது வந்து நீங்க இந்த பிளாக்லயே பார்க்கலாம். இந்த நம்ம வந்து பேஸ்புக்லயோ இதுலயே யூடியூப்லயே பாத்தீங்கன்னா புத்தேட்டு டிராவல்ஸ் சொல்லி புத்தேட்டு அப்படின்னு சொல்லி இருக்கு வந்து. கிரேட் கிரேட் கிரேட். அதுல பாத்தீங்கன்னா இப்ப கூட வருது. அவங்க வந்து எல்லாமே முக்கால்வாசி பாத்தீங்கன்னா பயணக்கட்டுரைகள் மாதிரியே இருக்கும். உங்க எந்தெந்த ஊருக்கு எப்படி போகணும், எங்க என்ன கிடைக்கும் அப்படிங்கறது வந்து விலாவாரியா நல்லப்படுது. ஒரு 4 லாரி வச்சிருக்காங்க. அவங்க வந்து கேரளாவை சேர்ந்தவங்க. அவங்கதான், அதாவது படிப்பு 2வது ஆர்வம், இது ரெண்டும் தான் வந்து அவங்கள வந்து இந்த அளவுக்கு முன்னேற்றி இருக்குது அப்படிங்கறத வந்து இதுல இருந்து நல்லா தெரியும். அதனால பெண்களை வந்து நம்ம கூட்டியே வைக்காம படிப்பை வந்து நிறைய கொடுக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு வந்து நிறைய படிப்பு, ஆண் படிக்கிறானோ இல்லையோ பெண் வந்து அதிகமா படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம முனைப்போட செயல்படுத்தினா இன்னும் நிறைய மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரலாங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஆண்களோட பெண்கள் தான் சார் நிறைய. ஆண்களோட பெண்கள் இருக்கிறாங்க, இருந்தாலும் பேச்சு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்றைய தலைமுறையெல்லாம் அவங்க அது பேசணும்னா அது வேற மாதிரி நிறைய பேச வேண்டியது இருக்கும். மகிழ்ச்சி. வேற யாரும் வியந்த பெண்கள்? சார், நான் வியந்த பெண் அப்படின்னா வந்து அம்மையார் ஜெயலலிதா. அரசியல் அப்படின்றத அப்பாற்பட்டு அவங்களுக்கு பன்முக திறமை அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு வந்து பாடத் தெரியும், ஆடத் தெரியும், பல மொழிகள் பேச தெரியும், பல பேரை அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆளுமை இருக்கு, அரசியல் அறிவு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்கள பார்த்து நான் நிறைய வியந்திருக்கேன். என்னோட ஒரு ரோல் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த தைரியம், எந்த இடத்துலயா இருந்தாலும் யாரையும் அந்த துணிச்சலோடு எதிர்கொள்றது,
அந்த அந்த பாரதி கனவை வந்து அப்படியே ஃபாலோ பண்ற ஒரு பொண்ணா நான் பார்த்திருக்கேன் சார் அவங்கள. சரிங்க, ரைட், ஓகே. வேற யாராச்சும்? ஆனந்த், ஆனந்த் சார் வாங்க. வணக்கம் சார், ஆனந்த் குட் ஈவினிங். வாங்க. உங்க பெண்கள் தின விழாக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களோட கருத்து சொல்லுங்க. யார பாராட்ட போறீங்க? வணக்கம் மாவியா? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு சார் எல்லாரையும் பார்த்து. ரமதான் கரீம். நீங்க தான் ஆளே காரணம். ஆமா சார், கொஞ்சம் டைமிங்லாம் மாறிடுச்சிங்க, ஆமா, அதனால ஆமா, கொஞ்சம் ஆமா, பிஸி ஆமா. ஆயிட்டேன். சொல்லுங்க. நீங்க பேசிட்டு இருங்க சார், நான் யோசிச்சு வைக்கிறேன் சார். ஏதாவது கண்டிப்பா என்ன சார், என்னோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட பாட்டி, அப்புறம் என்னுடைய அம்மா, என் சிஸ்டரு, என் மனைவி, அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க தான் நான் பார்த்ததில்ல. மற்றபடி நீங்க சில லீடர்ஸை சொல்றாங்க அவங்க, பட் அது நான் கொஞ்சம் யோசிக்கணும். இதுதான் சார், நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். எங்க பாட்டியோட அவங்க எந்த மாதிரி அவங்க இருந்தாங்க, எந்த மாதிரி லீடர்ஷிப் பண்ணாங்க. அவ்வளோ படிக்கலாம் கூட நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அவங்க. அதுதான் எனக்கு அவங்க ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ நீங்க பேசுங்க சார், நான் வரேன் சார். தேங்க்யூ வெரி மச். வேற யாரு சார்? அந்த விதத்துல பார்த்தா எனக்கு வந்து இந்திரா காந்தி அம்மையாரு அரசியல் பேச வேண்டான்றதுக்காக தான் நான் அதோட நிறுத்தினேன். அவங்களுக்கு தெரியாது. லதா மேடம் அவங்களுக்கு தெரியாது, அதனால பேசிட்டாங்க. நமக்கு தெரியும். நீங்க நிறுத்தும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். புரியுதுங்களா? நமக்கு தெரியும் அவங்களுக்கு இப்பதான் வந்திருக்காங்க, அதனாலதான் நான் அதை டக்குன்னு நிறுத்திட்டேன். சரி சரி சரி, புரியுதுங்களா? இப்ப நாங்க சொன்னோம்னா வரிசையா சொல்லுவோம், அது அப்புறம் அரசியல் கூட்டம் ஆயிடும், அது நல்லா இருக்காதுன்றதுக்காகத்தான் ஆய முடியும் நாங்க கவனிக்கிறோம். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம பாலிசி அவங்களுக்கு தெரியாது. அரசியல் பேசக்கூடாது, ரிலீஜியஸ் பேசக்கூடாதுன்றது நம்ம பாலிசி அவங்களுக்கு தெரியாதது. அதனாலதான் ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். நம்ம இதுலயே பிரேமா மேம் அப்புறம் அமுதா மேம்லாம் நல்லா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க அபிஷியலாவும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் தொண்டு இல்ல எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அதெல்லாமும் நிறைய அவங்க பண்ணிருக்காங்க. ஆனா அமுதா மேடம் ஒண்ணு சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் புக் எழுதுற ஆப்பர்ச்சுனிட்டியே வரல லதா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதுவும் வரணும். நம்ம இது அதுதான் வரலாம்னு நினைச்சேன். மைண்ட் யுவர் மைண்ட் பெண்கள் பத்தி பேசலாம் அப்படின்றது அடுத்தது சொல்லலாம்னு நினைச்சேன். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், நான் ஒரு விமென்ஸ் டேக்கு ஒரு 11 விமன் பத்தி பேசினேன். அதுக்கப்புறம் அது எல்லாரையும் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரேமா மேம் பத்தியும் பேசினேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற யாராச்சும் ஓகேங்களா? பார்த்து வியந்த பெண்கள் வெளியில. அருணிமா சின்ஹா அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன் சார், சொல்லுங்க. தெரியுமா? அவங்க ஸ்டோரி இருந்தா படிங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு வியப்பு. ஹேண்டிகேப்டு இல்ல, ஹேண்டிகேப்டு ஆனத. ஆமா ஆமா, ஒரு வாலிபால் பிளேயரு. அவங்க வந்து ஒரு ட்ரெயின்ல போறாங்க. அவங்க கழுத்துல இருக்கிற நைட்ல வந்து ட்ரெயின்ல ஒண்டியா போறாங்க. அவங்கள கழுத்துல இருக்கிற செயினை திருடுறதுக்காக 2 பேர் வந்து அந்த செயினை பிடிச்சி இழுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க அவங்க கிட்ட. இந்த பொண்ணு ஸ்போர்ட்ஸ் கேர்ள்ன்றதுனால சண்டை போடுறாங்க. விடிய காலையில முயற்சி பண்ணி அவங்கள தள்ளுறாங்க. 2 பேரும் சண்டை போட்டு கடைசியில இதுல ட்ரெயின்ல இருந்து விழுந்து நடு காட்டுல விழுந்து கால் கட் ஆயிடுது. ஒரு கால் கட் ஆயிடுது. 5 மணிக்கு ஆகுது. அந்த தகவல் வெளியில எங்கேயுமே போல. தகவல் போய் முழுத்துக்கு சாயங்காலம் ஆயிடுது. சாயங்காலம் வந்து ஈவினிங் வந்து அவங்கள ரிலீவ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அங்க பக்கத்துல இருந்த நியர்பை ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆப்ரேஷன் பண்ணணும். அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா அங்க லோக்கல் ஹாஸ்பிட்டல் அனஸ்தீஷியா கிடையாது. நான் அனஸ்தீஷியஸ் வர வைக்கணும், ஆள் கிடையாதுங்க. அனஸ்தீஷியஸ் டாக்டர் வரணும்னா நாளைக்கு தான் வருவாரு. ஆனா நாளைக்குள்ள வெயிட் பண்ணா இன்னொரு கால் கெட்டு போயிடும், இன்னொரு கால் போயிடும், செப்டிக் ஆயிடும் அப்படின்றாரு டாக்டரு. அவ என்ன சொல்றான்னா ஒரே வார்த்தை தான் சொன்னான், நான் காலையில 5 மணிக்கு விழுந்தேன், சாயங்காலம் வரைக்கும்
நான் தாங்கின வலி எனக்கு தான் தெரியும். அந்த வலி நீங்க ஆபரேஷன் பண்ற வலியை விட மிகவும் அதிகமானது வலி. எனக்கு அனஸ்தீசியா இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க எடுத்துருங்க என் காலை அப்படின்றா. ஒரு காலை எடுத்துடுறாங்க. வலி இது கொடுக்காதே, மயக்க மருந்து கொடுக்காதே, எடுத்துடுறாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன், மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன். அவளுக்கு வாலிபால் ஸ்போர்ட்ஸுக்கு தான் போறா டெல்லிக்கு. ஆனா அவளால போக முடியலன்ற வருத்தம். அவங்க அங்கிள் வந்து பாக்குறாரு. அவங்க அங்கிள் கிட்ட சொல்றா, இந்த மாதிரி இனிமேல் நான் விளையாட முடியாது போறான்ட்டு. அவங்க அங்கிள் என்ன சொல்றாரு, பரவாயில்ல விளையாட தானே முடியாது, நீ இமயமலை ஏறலாம் அப்படின்றாரு. என்ன சொல்றீங்க? இமயமலை ஏறத்துக்கு ஒரு கால் 2 கால் தேவையில்ல, ஒரு கால் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. அவர் கொடுத்த எனர்ஜில அவ இமயமலை ஏறுறான். பெரிய ஸ்டோரி இது, ஒரு ஷார்ட்டா சொல்றேன். மிகப்பெரிய ஒரு மன தைரியம், வலிமை மிகுந்த ஒரு பெண். எனக்கு அந்த பெண்ணோட ஸ்டோரி வந்து ரொம்ப எப்ப இருந்தாலும் நான் அது சொல்வேன், பல இடங்கள்ல சொல்வேன். வலிமை எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு வலிமை இருக்கும், மனதைரியம் இருக்குன்றதுக்கெல்லாம் இந்த பெண்கள்லாம் உதாரணம். இந்த மாதிரி பல பெண்கள் இருக்காங்க, தனியா வாழறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஒருத்தரா நிறைய உதாரணங்கள் கொடுக்கலாம், ஒருத்தரா சொல்லலாம். அதனால ஒரு உதாரணம் சொன்னேன். வாங்க வினயதன் சார் சொல்லுங்க. சார் ஒரே ஒரு பாயிண்ட், அவங்களுக்கு கட்டக்கால் வச்சது சார். ஓகே, அடுத்தது அது வந்து அவங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க சார். கேக்குதா? சொல்லுங்க, கேக்குது. ப்ளூடூத் மாட்டி நான் எடுத்துட்டேன். அதாவது நான் இப்ப அண்மையில ரெட் ஃபோர்ட்ல சுதா உலகொளி அப்படின்னு அம்மையார் வர்றாங்க. சுதா உலகொளி. எனக்கு அவங்களுடைய பர்சனல் அதிகமா தெரியாது, ஏதோ மிகப்பெரிய இழப்பு அவங்களுக்கு. பையன் ரொம்ப சின்ன வயதுல இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வசந்தம் லைப்ரரின்னு வச்சிருக்காங்க, வீட்டையே லைப்ரரியா மாத்திட்டாங்க. வசந்தம் லைப்ரரின்னு வச்சிருக்காங்க, வீட்டையே லைப்ரரியா மாத்திட்டாங்க. தொடர்ந்து கல்வி பணிகளை ஏதோ ஒரு பிள்ளைய கூப்பிட்டு வச்சாச்சும் பேசணும்னு நினைக்கிறாங்க. அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப அவங்களுடைய ஒரு ஒலிப்பு, அந்த தமிழ் சொல்லுகிற முறை, பேசுகிற முறை, பழகுற முறை நேர பார்த்ததில்ல. ரொம்ப வியந்திருக்கேன் அவங்களுடைய செயல்பாடுகள். எப்படியாவது பிள்ளைகளுக்கு எதையோ கொண்டு கொடுக்கணும், என்னமாவது பண்ணணும்னு. அப்புறம் ஒரு நண்பர் மூலமா ஒரு புத்தகங்கள் அனுப்பிச்சு அவங்க புத்தகங்கள் கொடுக்கணும்னு சொன்னாங்க. சுமதி நாதன் ஒருத்தர், அவங்க நிறைய புத்தகங்களை அப்புறம் அந்த லைப்ரரியை கொண்டு போய் கொடுத்தாங்க. நான் இவங்களை பத்தி ஒரு தடவை எழுதுறேன், அதை பார்த்துட்டு அந்த அம்மா கேட்டுட்டு அவங்க கொண்டு போய் கொடுத்தாங்க, திருவண்ணாமலை அம்மா. அது மாதிரி அவங்க ரொம்ப செயல்பாடு எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம அந்த ஒரு தளத்தையே ரெட் ஃபோர்ட் தளத்தை, அது பேர் இருந்தா பரவாயில்ல, அந்த தளத்திலேயே இப்ப சேவாமிடத்துடைய நம்மளோட கூட பயணிக்கிறவங்க அவங்களுடைய பணி ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒரு இதை கட்டி காத்து இப்போ ஒரு 1.5-1.5 வருஷமா அத ஒரு உந்து சக்தியா கொண்டு போறது ஒரே ஆளு ஹேண்டில் பண்ணி பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கு. அது மாதிரி நம்ம இடையே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு முதல்ல யோசிச்சவங்க தான் இன்றைக்கு ஒரு தளத்தையே நடத்துறாங்கிறது மாதிரி எல்லாம் நம்மள்ட்ட இப்ப நிறைய நம்ம தொடர்ந்து நம்மளோட கூட இருக்க பிள்ளைங்க, இங்க பேத்திகள், இவங்கெல்லாம் கூட தன்னால கொஞ்சம் முட்டி முடைச்சு வந்துட்டு இருக்காங்க. அதனால வளர்கிற பிள்ளைகளும் சரி, இந்த மாதிரி சுதா உலகொழி மாதிரியும் சரி, பலரையும் நம்ம வியக்கிறது மாதிரி தான் இருக்கு. மகிழ்ச்சி. நன்றி சார். வாங்க சார் ராமு சார். சார் அந்த ஒரே ஒரு அந்த வசந்தம் லைப்ரரி அவங்க கோடம்பாக்கத்துல தான் இருக்காங்க. நான் அவங்க இடத்துக்கு போய் பார்த்திருக்கேன் சார். அருமை. நான் போட்டோஸ்ல தான் பார்த்தேன், ஆனா செயல்பாடுகளை தொடர்ந்து பார்த்துட்டு மகிழ்ச்சி. முத்தையா சாருக்கு ராம சாருக்கு கொஞ்சம் அதிகம் தெரிஞ்சிருக்கலாம். தெரியும், நான் ஏராளமான புத்தகங்கள் கொடுத்துருக்கிறேன். நான் 100கணக்கில் அந்த லைப்ரரிக்காக புத்தகங்கள் கொடுத்துருக்கிறேன். அவங்க சொல்லி வேற ஏதோ ஒரு ஊர்ல இதே மாதிரி லைப்ரரிக்கு புக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. அடுத்த ஆண்டு இதே மாதிரி ஒரு 100கணக்கில் புத்தகங்கள் வேற ஒரு ஊருக்கு அவங்க சொன்ன லைப்ரரிக்கு அனுப்புனேன். அவங்ககிட்ட கொடுத்து அவங்க அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் நான் இப்ப சொல்ல வந்தது இதே மாதிரி சில பெண்கள் வியந்து பார்த்த பெண்கள் அப்படின்னு எடுக்கிற போது ஆப்கானிஸ்தான்ல இந்த மலாலா யூசுப்சாய்ங்கிற பெண்ணு, அந்த பெண் சுட்டதுக்கு அப்புறமும் நான் படிப்பேன்னு சொல்லிட்டு இப்ப படிச்சுட்டு இருக்கிறாங்க.
நோபல் அவார்டு 16 வயசுலயோ 18 வயசுலயோ நோபல் அவார்டு, யங்கஸ்ட் கேர்ள் இன் த வேர்ல்டு டு கெட் அ நோபல் அவார்டு. இன்னமும் போராடிட்டு இருக்காங்க பெண் விடுதலைக்காக, பெண்கள் படிக்கணும்னுட்டு. முனிபா மசாரின்னு இன்னொருத்தங்க, MUNIBA, முனிபா மசாரி, MAZARI, பாகிஸ்தான், அயர்ன் லேடி ஆஃப் பாகிஸ்தான் போட்டிங்கன்னா கூட இன்டர்நெட்ல உங்களுக்கு கிடைக்கும். அவங்க திருமணம் ஆகுது, கணவரோட போறாங்க. கணவர் ஓட்டுற போது கார் ஓட்டுற போது தூங்கிடுறாரு. காரு பள்ளத்துக்குள்ள விழுது. அப்ப முழிச்சிட்டு அவர் தப்பிச்சு ஓடிடுறாரு. அப்புறம் இந்த காரோட இவங்க பள்ளத்துல விழுந்து கிடந்து அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் பெட்ல இருந்தாங்க. நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க, கை கால் விளங்காதுன்னு சொன்னாங்க, யூட்ரஸ் கிழிஞ்சு போச்சு, அப்புறம் குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் தாண்டி அதுக்கப்புறமா வரைய ஆரம்பிக்கிறா இந்த பொண்ணு. அதுக்கப்புறம் நடக்கிறேன்னு சொல்றா. அதுக்கப்புறமா இடுப்புக்கு கீழே விளங்காது. இப்போ சக்கரநாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க இந்த அம்மா. இவங்க இன்னைக்கு வந்து கிரேட்டஸ்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆஃப் பாகிஸ்தான், அயர்ன் லேடி ஆஃப் பாகிஸ்தான் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் பாகிஸ்தான் இன் யுனைடெட் நேஷன்ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல ஷீ இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் பாகிஸ்தான். இப்படி இடுப்புக்கு மேல அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருப்பாங்க. எனக்கு ஆனால் கால் விளங்காது, இடுப்பும் விளங்காது, வீல் சேர்ல தான் இருப்பாங்க. அந்த வீல் சேரை வச்சுட்டு மோட்டிவேஷன் பேசுவாங்க. முனிபா மசாரின்னு போட்டாலும் சரி, அயர்ன் லேடி ஆஃப் பாகிஸ்தான் போட்டாலும் சரி, நீங்க ஏராளமான லெக்சர்ஸ் பார்க்கலாம். பிரமாதமாக பேசுவாங்க மோட்டிவேஷன் ஸ்பீக். இது கணவனை அதுக்கப்புறமா டைவர்ஸ் பண்றாங்க, கணவனை மன்னிச்சிடுறாங்க. போயா நீ வேற கல்யாணம் கட்டி நீ எப்படியோ போ, நான் பாட்டுக்கு நான் தனியா இருந்துக்கிறேன்னு இருக்கிறாங்க. பிள்ளைகள் அடாப்டட் சில்ட்ரன்னு அவங்கள வச்சு வளர்க்குறாங்க. இப்போ ஊரா சுத்தி, நாடா சுத்தி மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு பிரமாதமா பேசுறாங்க. வாழ்க்கையில அடிபட்டதுல இருந்து வர்றாங்க. ஒண்ணுமே முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்க படம் வரைய ஆரம்பிச்சு, எழுந்து நடக்க ஆரம்பிச்சு, நான் நடக்கல, இது உயிராகி உயிரை தக்க வச்சுட்டு அந்த உயிராகி அவங்க நிமிர்றதுக்கே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வர்றதுக்கு அந்த ரூம் 4 வால் அவ்வளவுதாங்க. அந்த 4 வாலும் அந்த கதவும் தான் எனக்கு 2 வருஷம் இருந்தது. அதை தாண்டி வெளியில வர்றதுக்கு அப்புறமா ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு 2 வருஷம் ஒரு ரூமுக்குள்ள அடப்பட்டு கிடந்த ஒரு லேடி இன்னைக்கு புயல் மாதிரி புறப்பட்டு உலகம் பூரா பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு அருமையான செய்தி. இதே மாதிரி இன்னொரு லேடி ஐமி மல்லின்ஸ் பேரு, AIM, எய்ம்னு சொல்லுவோம் இல்லையா, AIM EE. ஐம்னா பிரெஞ்சு லாங்குவேஜில் லவ்னு அர்த்தம், நட்புன்னு அர்த்தம். ஐமி ஷட்டைம் அப்படின்னா ஐ லவ் யூன்னு அர்த்தம். அது மாதிரி ஐமி மல்லின்ஸ், MULLINS. ஒரு நல்ல அழகான பெண், ஒரு 20 வயசு பெண்ணு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல, கார் ஆக்சிடென்ட்டோ இல்லை மலைச்சரிவிலையோ எதுலையோ மாட்டி 2 காலும் போயிருந்து இவங்களும் இனிமேல் நடக்க முடியாதுன்னு சொல்றாங்க. கட்டைக்கால் வச்சுக்கோன்னு சொல்றாங்க. மரத்துல கால் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு 6 மாசமா இன்னும் படுக்கையில இருக்கிறாங்க. எழுந்து வந்து மரத்துல கால். அதுக்கப்புறம் இவங்க அழகா இருப்பாங்க, அவ்வளோ அழகா இருப்பாங்க. இவங்க வெளியில சொல்லலைன்னா இவங்களுக்கு கால் இல்லைங்கிறது யாருக்கும் தெரியாது. ஃபுல் பேண்ட் போட்டுக்கிட்டாங்கன்னா, ஃபுல் பேண்ட் போட்டு அழகா வந்துருந்தாங்கன்னா பிரமாதமா இருக்கும். இவங்களும் பிரமாதமான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அப்புறம் கட்டைக்கால் வந்து பிளாஸ்டிக் கால், அதுக்கப்புறம் ஸ்டீல்ல கால் பண்றேன், அதுக்கப்புறம் நீ என்ன நான் நடக்கிறதுக்கு மட்டும்தான் உண்டா, நான் ஓடி பார்க்குறேன்னுட்டு ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வளைந்த கால், அதுக்கப்புறம் ஓடுறதுக்கு வேற வேற லென்த் ஓடுறதுக்கு அப்படின்னுட்டு காலை மாற்றி கிட்டத்தட்ட 1 டஜன் கால் வச்சிருக்கிறாங்க, 12 விதமான கால். அந்த கால் எல்லாம் டெக்கரேஷன்லாம் போட்டு படமெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க அவங்க. அது இந்த கவுனோ ஸ்கர்ட்டோ போட்டால் அந்த படங்கள்லாம் நமக்கு பார்க்குற மாதிரி தெரியும். அந்த மாதிரி கால்களும் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று அட்டன் பண்ணி ஒலிம்பிக்ஸுக்கு போகிறாங்க. ஒலிம்பிக்ஸ், பாரா ஒலிம்பிக்ஸ்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க ஒலிம்பிக்ஸுக்கு போய் அதில் ரன்னிங் ரேஸில் கோல்டு மெடல் வாங்கி ஏராளமாக பணம் சம்பாதிக்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய அவங்கள வந்து மாடலாக நடிக்க சொல்கிறாங்க. பணம் மில்லியன்ஸில் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், 2 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறாங்க. அதில் 1 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் போகிறாங்க. அவங்க ஹைட் அன்னை தெதிக்கு 5 அடி 6 அங்குலம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கிறாங்க. வந்தவங்கெல்லாம் யாரும் தெரியாது. ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்த பார்ட்டிசிபென்ட்ஸு ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மறுநாள் காலையில் வர்றாங்க. இவங்க 6 அடி உயரம் இருக்கிறாங்க. அப்போ கூட இருந்த பெண்கள்லாம், பேசின பெண்கள்லாம், நேற்று பார்த்தவங்க, நேற்று 5 இவ்வளோண்டு இருந்த இப்போ எப்படி இவ்வளோ பெருசான அப்படின்னு கேட்குறாங்க.
அப்ப இவ சிரிச்சுக்கிட்டே சொல்றா மேடையில ஏறி, நான் வந்து 5 விதமான கால்கள் வச்சிருக்கிறேன். 5 அடி 6 அங்குலத்துக்கு 1, 8 அங்குலத்துக்கு 1, 10 அங்குலத்துக்கு 1, 6 அடிக்கு 1, 6 அடி 1 அங்குலத்துக்கு இன்னொன்னு அப்படின்னுட்டு 5 கால் வச்சிருக்கிறேன். 5 காலுக்கு ஏத்த மாதிரி 5 வார்ட்ரோபு வச்சிருக்கிறேன். அதனால 5 அடிக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கும். ஸ்கர்ட்டோ, கவுனோ, பேண்டோ, ஷர்ட்டோ, சுடிதாரோ, அந்த மாதிரி கோட் சூட்டுன்னு பெண்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதுவும் வச்சிருக்கிறா. 5 8க்கு வச்சிருக்கிறா, 5 10க்கு வச்சிருக்கிறா, 6க்கு வச்சிருக்கிறா, 6 அடி 1 அங்குலத்துக்கு வச்சிருக்கிறா. நான் காலையில எழுந்திருக்க போது இன்னைக்கு என்ன ஹைட் வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். சரின்னுட்டு அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி குளிச்சுட்டு வந்து அந்த வார்ட்ரோப்ல இருந்து எடுத்து மாட்டிக்கிட்டு போவேன். நேத்து 5 அடிக்கு போட்டிருந்தேன், இன்னைக்கு 6 அடிக்கு போட்டிருக்கிறேன், அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படிங்கிறா. ஜெனுவைனா இது அவ பேசுறா, அது மேடையில இவ பேசுறா, பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் கேட்கிற மாதிரி பேசுறா. அப்ப ஜெனுவைனா ஒரு பார்ட்டிசிபென்ட் சொல்றா, ஆனாலும் கடவுள் உனக்கு ஓரவஞ்சனை பண்ணி இவ்வளவு வாரி கொடுத்துருக்க கூடாது, நாங்கெல்லாம் இந்த காலில் மாட்டிக்கிட்டு சாவுறோம், உனக்கு நினைச்சா ஒரு கால் இருக்குது அப்படின்னு அவ சொல்றா. நிஜமா சீரியஸா உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு அமையுது அப்படின்னுட்டு அதை இவ சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா. நாய்மி மல்லன்ஸ் பிரமாதமான மாடல் ஆல்சோ. இவ இன்னொரு லேடி. அப்புறம் சுதா சந்திரன் நம்ம கர்நாடகான்னு நினைக்கிறேன், மயூரி அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சாங்கன்னு நினைவு எனக்கு. சுதா சந்திரன் பேரு உங்களுக்கு? ஆந்திராவா? சரி, ஆந்திரா ஒரு படத்துல நடிச்சாங்க. இவங்களும் இதே மாதிரி கால் உடைந்த லேடி. கால் உடைஞ்சதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க இருக்கிற அந்த டாப் சர்ஜன் சொல்லுவாங்க இல்லையா, ஹெச்ஓடி, ஆர்த்தோபெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடி, அவர் வர்றாரு, பாக்குறாரு. அவரும் இதே மாதிரி தான் சொல்றாரு, 2 காலையும் எடுத்துடலாம், காப்பாத்திடுவோமா, ஒன்றும் கவலைப்படாதம்மா, கால் சரியாயிரும், உங்களுக்கு உடன் கால் கொடுத்துட்றோம், நீங்க நடக்கலாம், அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க, இயல்பா உங்களால நடக்கிற மாதிரி நான் எல்லாம் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு அதுக்கு முன்னால பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். 16 வயது பெண்ணு நினைவு, ஆக்சிடென்ட் ஆன போது. அப்ப இவ சொல்றா, ஐயோ நான் பரதநாட்டியம் டான்ஸ் ஆடின்னு நீ எல்லாம் திருப்பி எல்லாம் சரி பண்ணி ஒரு டாக்டர் கிட்ட போனா பழையபடி ஆக்கணும்ல, வயிற்று வலிக்குதுன்னு போனேன், மருந்து கொடுத்தேன், நான் பழையபடி எல்லாம் சாப்பிடணும்ல, நெஞ்சு வலிக்குதுன்னு போனேன், நீ மாத்திரை கொடுத்து பழையபடி மூச்சு விடுற மாதிரி பண்ணணும்ல, நீ இனிமே கட்ட கால் தான் கொடுப்ப, நீ டான்ஸ் ஆட முடியாதுன்னா டான்ஸ் ஆடுற காலை கொடுன்னு கேட்கிறான். அந்த ஆளு இல்லைன்றாரு. அப்போ உனக்கு மேல யார் பாஸ் கொடு, உனக்கு பெரிய மனுஷனை கூப்பிடு, அந்த ஆள்கிட்ட நான் பேசிக்கிறேன், உனக்கு பத்தலை பழகுது அப்படின்னு இவ கிண்டல் பண்றா. இவ கேட்டவுடனே அந்த ஆள் சொல்றாரு, இல்லம்மா நான் தாம்மா ஹெச்ஓடி, இன்னைய தேதிக்கு இவ்வளவுதாம்மா இந்தியாவில முடியும், இவ்வளவுதான் கொடுக்க முடியும் மேக்சிமம், நான் அதை உனக்கு கொடுத்துட்டேன், இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னு அந்த ஹெச்ஓடி கேட்டாரு. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, நீ எனக்கு வேணுங்கிற காலை கொடுக்கலன்னா நீ என்ன புண்ணாக்கு ஹெச்ஓடி, நீ ஆர்த்தோபெடிக்ஸ் படிச்சா அப்படின்னு கேட்கிறா. அப்பதான் அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு கோபம் வருது, ஆதங்கமும் வருது, தன்மையிலே கோபம் வருது, இந்த பொண்ணு கேட்கிற அளவுக்கு நாம இருக்கிறோமே அப்படின்னுட்டு. உடனே ஒரு 6 மாசத்துக்கு லீவை போட்டுட்டு இங்கிலாந்துக்கு போய் லண்டன்ல ஃபர்தரா ஆர்த்தோபெடிக்ஸ் படிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுற கால் வேணும்னு கேட்குறா, என்னால் கொடுக்க முடியல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, அதனால நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் படிச்சு, அங்கே அப்பதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அந்த ஃபிளெக்சிபிளான கால் வளையக்கூடிய ஆங்கிள் இப்படி வளையலாம், இல்லை முட்டி இப்படி வளையலாம், இல்லைன்னா இவன் கொடுக்குற காலெல்லாம் அந்த வர்த்திகலா மட்டும்தான் பண்ணோம், உங்களுக்கு ஆங்கிளே கிடைக்காது, டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது, ட்விஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. அப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதை போய் அந்த ஆள் படிச்சுட்டு 6 மாசம் கழிச்சு வந்து திரும்பவும் சுதா சந்திரனை கூப்பிட்டு, நீ கால் கேட்டல்ல டான்ஸ் ஆடணும்னு, வா உனக்கு நான் பண்ணி தர்றேன், நீ டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அதுக்கப்புறம் பண்ணி தர்றாரு. அப்புறம் இந்த பொண்ணு டான்ஸ் ஆடி அந்த படம் மயூரி அதுக்கப்புறம் வந்தது அப்படின்னு எனக்கு நினைவு. ஆனா நான் சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, இந்த பொண்ணு கால் போச்சுங்கிறது முக்கியம் இல்லை, அந்த ஆளை பார்த்து மௌன, நீ எனக்கு கால் கொடுக்கல அப்படின்னு நீ தான் என் பொண்ணா ஆர்த்தோபெடிக் சர்ஜனை கேட்க போக, இந்தியாவில் இவர் வந்து இவரை பார்த்து காப்பி அடிச்சு இவர்கிட்ட பயிற்சி பெற்று இந்தியாவில் ஏராளமான டாக்டர்ஸ் இப்போ இந்த டான்ஸ் ஆடுற கால் கொடுக்குறான். இந்த பொண்ணு கேள்வி கேட்கலன்னா இந்த ஆள் இவ்வளவுதான் இன்னைய தேதிக்கு முடியும், இந்தியாவில் பெஸ்ட் கொடுத்துட்டோம்னு சொல்லி வாய மூடின்னு போயிருந்தா, இந்தியாவில் இந்த டான்ஸ் ஆடுற காலை கொடுக்குற டெக்னாலஜி வர்றதுக்கு எக்ஸ்ட்ரா 5-10 வருஷம் ஆயிருக்கும். இவளுக்கு மட்டும் கால் கேட்கல, இந்த டாக்டர் மட்டும் படிக்க வைக்கல, இந்தியாவில் எல்லோருக்கும் தேவைப்படுகிற டெக்னாலஜியை 5-10 வருஷம் அட்வான்ஸா கொண்டாந்து உள்ள வைக்கிறதுக்கு அந்த ரோஷம் வர்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா பாருங்க, அது இம்பார்ட்டன்ட். அந்த மனத்திட்பம், மனத்தின்மை, மன உறுதி, அந்த கான்டெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்ல வரேன் நான்.
இதே மாதிரி இன்னொரு செய்தி கூடவே பிரதாப் ரெட்டின்னுட்டு நம்ம அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் ஆன் எல்லா செய்தியும் சொல்ற போது அதையும் சொல்லணும் போது கூட சேர்த்து சொல்றேன். பிசி ரெட்டி 1980s அப்பல்லோ ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏர்லி 80 அவர் ஆரம்பிக்கிறாரு. 83 போல ஓடிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் அவருடைய சொந்தக்காரங்க யாரோ கசனோ கசன் இல்லை நெவ்யூ மாதிரி ஒருத்தர் ஹார்ட்ல ப்ராப்ளம் சொல்றாரு. இவர் ஹார்ட் சர்ஜன். சர்ஜரினா அந்த காலத்தில் ரொம்ப சின்ன மைனர் சர்ஜரி 1980s. அதுல இவர் மருந்து கொடுக்குறாரு. அவன் திரும்பவும் வந்து இன்னும் கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளம் பிளாக் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மருந்து கொடுக்குறாரு. அப்புறம் திரும்ப வர்றான், திரும்பவும் மருந்து கொடுக்குறான். அப்புறம் ஹார்ட் அட்டாக்லாம் நடிச்சிட்டு போயிடுறான். 35 வயசு. அப்போ இவருக்கு தோணுது, நான் ஹார்ட்ல இவ்வளவு ஸ்பெஷலைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், ஆனாலும் கூட ஹாஸ்பிட்டலும் வச்சிருக்கிறேன், ஆனாலும் கூட இந்த மக்களுக்கு என்னுடைய நெவ்யூவே என்னால் காப்பாற்ற முடியல, மருந்து தான் கொடுக்க முடியுது அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் இவர் முடிவெடுக்கிறாரு, நான் இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டலை மாற்ற போறேன். இது வரைக்கும் நம்ம மந்திரி எம்எல்ஏ எம்பி முழுக்க அத்தனை பேரும் உடம்பு சரியில்லைன்னா அமெரிக்காவுக்கு போவாங்க, அதை கவர்மெண்ட் காசு கொடுக்கும், இவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு வருவாங்க. அதுதான் இந்தியாவின் வரலாறு. இவர் சொல்றாரு, இங்கிலாந்துல இருந்து இங்க சர்ஜரிக்கு வருவான், அமெரிக்கால இருந்து இங்க சர்ஜரிக்கு வருவான், அதுக்கான ஏற்பாடை நான் பண்றேன் அப்படின்னு சவால் விடுறாரு. மொத்த பேரும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, இந்தியா இந்த ரேஞ்சில் இருக்குது, அது எப்படியா கொண்டு போவேன்னு கேட்டாங்க. பிசி ரெட்டி சொன்னார், நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டமை மாற்றி இவர் போய் கற்றுக்கிட்டு வந்து எல்லா கற்றுக்கிட்டு வந்த டாக்டரையும் உள்ளே கொண்டு வந்து இருக்கிற டாக்டர்லாம் அங்கே அனுப்பி கற்றுக்க வச்சு இப்போ இல்லை 20 வருஷமா 20-25 வருஷமா நான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். 2000 பக்கத்துலேருந்தே ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்துலேருந்து பேஷண்ட்டு அவங்களால அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு மக்கள் அங்கே இருக்கிறாங்க. பேஷண்ட் ஹார்ட் ப்ராப்ளம் பேஷண்ட்டு பைபாஸ் பண்ணி ஆகணும், கூட ஒரு ஆளையும் சேர்த்து ஃப்ளைட்டில் போட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் 10-15 நாள் தங்க வச்சு சர்ஜரி பண்ணி திரும்ப அனுப்புகிற காசு இங்கிலாண்டில் ஆகிற காசுல பாதி காசு. அமெரிக்காலேருந்து இங்கே வர்றாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற அவ்வளவு நாடுகள் இருக்குது இல்லையா, இந்த பக்கம் பர்மா, தாய்லாந்து, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானு, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, எல்லா நாட்டில் இருந்தும் இங்கே அப்பல்லோவில் வந்து இப்போ சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுக்கும் காரணம் இவர் எடுத்த முடிவு. இங்கிலாந்துலேருந்து இங்கே வருவான்னு சொன்னார், வர்றாங்க. சுற்றி இருக்கிற எல்லா நாட்டிலேருந்து எங்கிட்ட வருவாங்கன்னு சொன்னாங்க, வர்றாங்க. அப்போ அது ஆணோ பெண்ணோ அந்த மனத்திற்பம் மன உறுதி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதில் திரும்பவும் உங்களுக்கு பேர் சொல்லிடுறேன். சுதா சந்திரன் ஒன்று, ஐமி மல்லின்ஸ் இன்னொன்று, முனிபா மசாரி இன்னொன்று, மலாலா யூசுப் சாய் இன்னொன்று. நன்றி, வணக்கம். மைக் ஐமி மெலின் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஐமியா? AIMEE. ஓகே. மல்லின்ஸ் MULLINS. ஓகே, தேங்க்யூ. ஐமி மல்லின்ஸ், முனிபா மசாரி, சுதா சந்திரன். சார், இந்த சுதா சந்திரன் வந்து அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ்ல கூட நடிச்சாங்க, இன்னும் வேற சினிமால கூட இல்ல நிறைய வந்தா அதெல்லாம் வந்து எக்கச்சக்கமா வந்தாங்க, அது வேற விஷயம். பட் ஓகே, நம்ம ஒரு பெண்கள்ன்றப்ப இதை பார்த்துக்கலாம். மகிழ்ச்சி. நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து MIM டீம் பத்தி ஒரு வார்த்தை பேசுறோம். MIM லேடிஸ் நிறைய ராசாத்திங்க இருக்கிறாங்க, ஜாலியா இருக்குது, ஓட்டுறோம், அவங்களும் ஓட்டுறாங்க, ஓட்டப்படுகிறார்கள், ஓட்டப்படுகிறோம். அது இல்லைன்னா அப்புறம் அது MIM கிடையாதுப்பா. அதனால ராசாத்திகளுக்கும் ராசாத்தியை வரவேற்கிற மற்ற ராசாத்திகளுக்கும் நம்ம இப்பதான் இவங்க வசந்தி மேடம் வந்துட்டு போனாங்க. நம்ம டீம்ல இருக்கிற எல்லா லேடிஸுமே சிறப்பு தான். மோஸ்ட்லி நம்ம முதல்ல இருந்து நம்ம கூட இருக்கிறவங்க பிரேமா மேடம் இங்க பெரிய ஒரு ஆளுமையா இருந்தாலும் அவங்கள வந்து இன்னைக்கு இன்வைட் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. பல கூட்டங்கள்ல இன்வைட் பண்றாங்க, அவங்க பல இதுக்கு போறாங்க. ஆனா மிகப்பெரிய ஆளுமை நம்மளோட இருக்காங்கன்றதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அவங்க அதுல என்னன்னா தொடக்கத்துல இருந்தே நம்மளோட பயணிக்கிறாங்க. நான் சொன்னா மேடம் 2 பேரு தான் இருக்கோம், வேற யாரும் சார் யாரும் வரலையா, யாரும் வரலன்னா நம்ம 2 பேர் இருந்தா போதும் மேடம், பேசுங்கன்னா பேசுவாங்க. ஸ்டார்டிங்லயே அப்படிதான் பேசியிருக்கோம் நாங்க பல நேரங்கள்ல. இன்னைக்கு நம்ம 2 பேர் தான் மேடம் அப்படின்னா பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஆளுமை பிரேமா மேடம் வந்து. அதுக்கு அடுத்தது நம்ம கூட வந்தது வந்து பர்டிகுலரா சொல்லணும்னா பத்மா மேடம். வெரி குட் டேலண்ட். அவங்க எப்படி வந்தாங்க, அவங்க இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதுவா இருக்காங்க, நல்ல ரீச் போயிருக்காங்க.
ஷி இஸ் a வெரி குட் பர்சனாலிட்டி. நம்ம லதா மேடம், வசந்தி மேடம் சொல்லி ஆகணும். என்ன, லதா மேடம் பத்தி எல்லாருக்குமே தெரியும், கணக்கு டீச்சர், ஸ்பெஷலைஸ்ட் இன் கணக்கு. அவங்க வந்து ஆனா லதா மேடம் கிட்ட எனக்கு பிடிச்சதுன்னா தமிழ் எவ்வளவு அழகா எழுதுறாங்க. அவங்க தாய்மொழி வந்து தெலுங்கா இருந்தாலும் தமிழ் வந்து நல்லா எழுதுறாங்க. அதுல கரெக்ஷன் கூட பண்றாங்க. அவங்க கொடுத்த ஆர்டிகல்ல, மனச்சாரல் கொடுத்த ஆர்டிகல் எல்லாம் நாங்க படிக்கும் போது அந்த வாக்கிய அமைப்பு ரொம்ப அழகா இருக்கும். அது எனக்கு என்னன்னா பல நேரங்கள்ல பல ஆர்டிகல்ல வாக்கிய அமைப்பை மாத்த வேண்டியது இருக்கும். நானும் அமுதா மேடம் உட்காந்து மாத்துவோம். லதா மேடம்ல அந்த கரெக்ஷன்ஸ் கம்மியா தான் இருக்கும். வாக்கிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். பாராட்டுகள் லதா மேடம். அப்புறம் நம்ம லிஸ்டுக்கு என்ன லதா தான் போட்டாங்க. நம்ம எம்ஐஎம்ல யார் யார் பேசுறாங்க லிஸ்ட் எல்லாம் அவங்களே ஒண்டியா போட்டாங்க. ஆமா, அது வந்து அது மிகப்பெரிய விஷயம். எம்ஐஎம் லிஸ்ட்ல ஃபுல் நோட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தது அவங்க தான். அதுக்கும் பாராட்டுகள். அதுக்கப்புறம் வந்து நம்ம வசந்தி மேடம் எக்ஸலண்ட், ஈக்குவலண்ட், பார்வித் 2 பேர் ட்வின் பிரதர்ஸ்னா சாரம் அவங்களும் ஒரு மிகப்பெரிய இது நம்மளோட டீம்ல இருக்கிறவங்க. மற்றபடி ரேணு சொல்லி ஆகணும். ரேணு வந்து மிகப்பெரிய கதை சொல்லி. அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் ரேணு போல அடிச்சிக்க முடியாது. வாய்ஸ் மாடுலேஷன். அமுதா மேடம் வந்து 11 வருஷம் தமிழ் படிச்சவங்க. தமிழை மட்டுமே 11 வருஷம் படிச்சவங்க ஒரு லேடி இருக்காங்க கூட. அப்புறம் நம்ம டாக்டர் அலமேலு, ஒரு ரிட்டையர்ட் பிளாஸ்டிக் சர்ஜன், நம்ம கூட டிராவல் பண்றாங்க. நம்ம சின்ன குழந்தை மாதிரி, சார் எனக்கு ப்ரொஃபைல் போடுங்க சார், நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னு கேட்பாங்க. மேடம் உங்களுக்கெல்லாம் என்னது மேல ப்ரொஃபைல் பண்ண, அதெல்லாம் முடியாது, நீங்க போட்டுதான் ஆகணும், 70 வயசு ஆயிடுச்சு, என்ன மேடம் அதெல்லாம் முடியாது, நீங்க எனக்கு போட்டு கொடுக்குறீங்க அப்படின்வாங்க ப்ரொஃபைல. அந்த மாதிரி ஒரு கிரேட் பர்சனாலிட்டி. நிறைய டாக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நம்ம கூட. நம்ம பிரின்சி வேலம்மாள் மேடம், கிரேட் பர்சனாலிட்டி. எல்லாருக்கும் தெரியும் கல்யாணி மேடம், ஆர்டிகல் சூப்பரா எழுதுறாங்க. நம்ம இதுல வந்து தொடர்ச்சியா ஸ்நேகிதில ஆர்டிகல் வருது. நல்ல கவிதை எழுதுவாங்க அவங்க, நல்ல கவிதை எழுதுவாங்க. சொல்லிட்டே திருப்பியும் அடிப்பாங்க. ஆமா, இப்படியே சொல்லிட்டு போகலாம். காயத்ரி எக்ஸலண்ட் வாய்ஸ். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் சொல்லணுமேன்றதுக்காக சார் மெயினானது மாலதி மேடம் விட்டுறாதீங்க சார். உங்களுக்கு அதை நான் சொல்ல முடியாதுல்ல, நீங்க எல்லாம் தான் சொன்னோம். அவங்க எவ்வளவு சூப்பரா கதை சொல்றாங்க சார். அவங்க கதை சொல்ற பயங்கரமா இருக்கு. ஸ்டோரி டெல்லிங்கோட இது வேற லெவல்ல இருக்கு. அவ்வளவு இன்ஸ்பயர் பண்றாங்க. இங்க வந்து அது அந்த கதை சொல்றதுல இல்ல, அந்த எல்லா நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ண மாலதி வந்து. அது முன்னாடி பேசுவா கொள்வாலாம் தெரியும். ஆனா அந்த கதை சொல்றதுலயும் சரி, இது அதுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் வந்து எக்ஸலண்டா ப்ரிப்பேர் கூட ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. காஃபி பத்தி ஒரு அந்த காலத்தில் காஃபி இல்லை அப்படின்னு ஒரு ஆர்டிகல், அந்த ஆராய்ச்சி கட்டுரை அது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அடுத்த வாரம் பண்ணலான்னு. சார் அந்த காலத்தில் காஃபி இல்லை, காஃபி விதையா? இல்லை காஃபி இல்லை. காஃபி இல்லை. காஃபி இல்லாத நேரத்துல காஃபி வந்தப்ப என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எப்படி இருந்தது, அதை பத்தி ஒரு பெரிய ஒரு ஆர்டிகல், ஆராய்ச்சி கட்டுரை தான். அதை வந்து அண்ணா லைப்ரரியில நான் மைக்க பிடிச்சி நான் சொல்லிக்கிறேன், வாட்டர் ஸ்பிரிங்கிள் பண்ணி இந்த ஸ்டீபன்ற ஆளை விட்டாங்க, அதனாலதான் வருஷ கணக்கா விட்டாங்க, நாங்க வச்சு நாங்க ஆளுமை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். ஸ்பிரிங்கிள் பண்ணி விட்டா அது பெரிய விஷயம் கிடையாது, அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க, அதுதான் பெரிய விஷயம். மகிழ்ச்சி. இதுல இந்த நேரத்துல நம்ம எல்லாரையும் நினைவு பண்ணும். சதீஷ் வந்திருக்காரு. சதீஷ் வாங்க, ஏதாச்சும் சொல்றீங்களா? உங்க வீட்டுக்காரர். நான் இப்பதான் நியூ வேர்ல்ட் ஆர்டர் முடிச்சிட்டு வந்தேன். வெரி குட். ஆமா. உங்க வீட்டு ஆளுமைகள் சொல்லுங்க. எங்க வீட்டு புரியல, என்ன கேட்டீங்க சார்? உங்க வீட்டு ஆளுமைகள், உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களின் சிறப்பு. பெண்களின் சிறப்பு டக்குன்னு கேட்டீங்களா சார்? பெண்கள்னாலே சிறப்பு தானே சார். அவங்க வந்துட்டு இந்த விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது, நாங்க ஒத்துக்க மாட்டோம். நான் என்ன பேசவே ஆரம்பிக்கல சார். பெண்கள்னா சிறப்புன்னு ஆரம்பிச்சா அதுக்கு ஆமா இல்ல சார். லைக் தே ஆர் வெரி அடாப்டிவ், ஃபிளெக்சிபிள் சார். லைக் நீங்க நம்ம அதை அடாப்ட் ஆகும் அப்படின்னா டிஃபிகல்ட். ஆனா அவங்க
வேலைக்கு போகணுன்னாலும் வேலைக்கு போவாங்க டக்குன்னு, வீட்டு வேலை பார்க்கணுனாலும் வீட்டு வேலை பார்ப்பாங்க, எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு நாள் அவங்களுக்கு முடியலன்னா கூட ஆஃபீஸ் வேலையும் வீட்டு வேலையும் சேர்ந்து பார்க்கறது வந்து ரொம்ப டீடியஸா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும். அப்போ அவங்க நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தேர் வெரி ஃப்ளெக்சிபிள். அவங்க ஃப்ளெக்சிபிள், சில சமயம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றாங்க நம்மளோட. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் டூயிங் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி தென் த மென். அவர் சதீஷ் சுருக்கமா என்ன சொல்றாருன்னா, இந்த பெண்கள் புகுந்த வீட்டுக்கு போய் அட்ஜஸ்ட் ஆகிடுறாங்க, நம்மளெல்லாம் விட்டோம்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவோம்னு சொல்றாரு அவர் பிராமணி. கரெக்டா மொழிபெயர்த்துக்கிறாங்களா? கரெக்டா மொழிபெயர்த்தனா அப்படின்னா தெரியல. இப்ப கூட பாருங்க, அவங்க சிறப்பா இருக்கனால நீங்க அவருக்கு புரியுற பாஷையில பேசுங்க சார். ஓகே ரைட், மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். சிவகனியை விட்டுட்டோம்பா. சிவகனிவா? சிவகனி கவிஞர், உடுமலைப்பேட்ட கவிஞர் சிவகனி இருக்கீங்களா? முதல்ல காணும் பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க சார். கோபியா விட்டுட்டோம். கோபிகா ஆமா காணாம போயிடுறாங்க அவங்க எல்லாரும் இருக்காங்க. மகிழ்ச்சி. இல்ல கோபிகா கொஞ்சம் பிஸி, என்கிட்ட பேசுவாங்க அடிக்கடி. கொஞ்சம் பிஸி. இது இப்ப புக்ல ஆர்டிகல் எழுத போறாங்க. புக் எழுதுறதுக்கு ஒத்துக்கினாங்க. நான் இந்த நம்ம 10 முக்கியமான பெண்மணிகளை சேர்த்து நான் நாலடியாருக்கு 10 பக்கத்துல கதை எழுதியிருக்கிறேன். சார் எழுதினாரு. அவங்க பேரையே போட்டு அவங்க குவாலிட்டிஸ் பண்பு நலனையே வச்சு என்ன அதுக்கு சங்க இலக்கியத்துல எல்லாம் அகநானூறு புறநானூறு குறுந்தொகை எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து போட்டு 10 பேருக்கு 10 பேர் அவங்க பேரையே போட்டு அவங்க குவாலிட்டிஸே போட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு போட்டு கதை எழுதி அனுப்பியிருக்கிறேன். நாலடியார் பிரிண்ட் ஆகி வரல இன்னும். இதுல நம்ம மேகசின்ல போட்டுக்கலாம். பண்ணலாம், அது போடலாம். 10 மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாம். ஐ திங்க் நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேசிட்டே இருக்கலாம். ஒரு நல்ல நிகழ்ச்சி. அது இது வரைக்கும் நம்ம வந்து மகளிர் தினத்துல இந்த மாதிரி மாற்றி பேசல, இப்பதான் பேசியிருக்கோம். மகிழ்ச்சி. நான் திங்கட்கிழமை, நாளைக்கு நிகழ்ச்சி கிடையாது, சண்டே. திங்கட்கிழமை வந்து நம்ம வசந்தி மேடம் தமிழ் ஸ்டூடெண்ட் ஒரு 3 பேர் பேச போறாங்க. அதாவது முதல் முறையா நாம வந்து அமெரிக்கன் ஸ்டூடெண்ட் அங்க ஆங்கிலத்துல படிக்கிற பசங்க தமிழை கத்துக்கிட்டு அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கலாம் மைண்ட் யுவர் மைண்ட்ல. ஸோ அது வந்து அவங்களோட பேச்சு திறமையை வளர்க்கறதுக்கு ஒரு உதவியா இருக்குன்றதுக்காக சொன்னேன். அவங்க 3 பேர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க தான் பேச போறாங்க. மண்டே திங்கட்கிழமை அவங்க தான். அது எல்லாரும் தயவுசெய்து வாங்க. நிறைய பேரை வரவைங்க, பிள்ளைங்களை பாராட்டுறதுக்காக, அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக. மகிழ்ச்சி. நன்றி. முடிச்சுக்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. பார்ப்போம். செல்வா எதனா சொல்லுமா? நன்றி சொல்லலாம்.